பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளிலே எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும்படி ஆங்காங்கே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே தேவரீர் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பரிசுத்தராகிய உம்மை தொழுது கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில தந்த பெரிய கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய சபைகள் இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கப்பட முடியாத சூழ்நிலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த யூடியூப் மூலமாக நாங்கள் இணைந்து ஆங்காங்கே வீடுகளிலிருந்து ஆராதிக்கும் வாக்கியத்தை கர்த்தர் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பரிசுத்த ஆராதனையில தேவன் மகிமைப்படும். இந்த பரிசுத்த ஆராதனையில நீர் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும். நாங்கள் பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போதே, ஆராதிக்கும் போதே தேவனுடைய மகிமை காண, தேவனுடைய விடுதலையை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதிக்கட்டும். பரிசுத்தராகிய தெய்வத்தை தொழுது கொள்ளட்டும். தேவ ஆவியிலே களி கூறட்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்திலே களி கூறட்டும். தேவனுடைய ஆவியில் நிரம்பி தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனை பாடி துதித்து ஆராதித்து தேவ மகிமையை காண, தேவனுடைய விடுதலை காண, தேவனுடைய அற்புதங்களை காண பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க உம்முடைய வல்லமை உள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, எமன் சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தின் சுமைகளை எல்லாம் நம்மை விட்டு நீக்கினதான தேவாதி தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஏமன் ஸ்தோத்திரம். பரிவாக நம்மை கரம் நீட்டி அணைத்து கொண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். ஏமன் ஸ்தோத்திரம். எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்மை விட்டு மாறி போன போதும் ஏமன் ஸ்தோத்திரம், ஏமன் பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவிலையும் நம்முடைய வாழ்க்கையில புது நம்பிக்கையை தந்திருக்கிறார். புது ஏமன் ஆதாரத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்து ஆண்டவர் இயேசு இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிற கிருபையை நினைத்து ஆண்டவரை துதித்து என்னோடு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இந்த பகல் நேரம் தேவனை நாம் பாடும்போதே பரலோகத்தின் தேவ மகிமை நம்மை நிரப்ப போகிறது. பரலோகத்தின் தேவனுடைய அபிஷேகம் நம்மை நிரப்ப போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலி ஏமன் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு சொந்தமாயிருக்கிறார். அவர் நமக்கு சொந்தமானபடியினாலே ஏவன் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. சமாதானத்தின் நிறைவு நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவன் இன்னும் நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவர். சேர்ந்து எங்களோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, ஒரு விசை கூட
சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. ஹல்லேலூயா. பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவன் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவன் நீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. ஹல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். ஹல்லேலூயா. பசிதாகமின்றி பாடி பரனோடு நிதம் வாழுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை தந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மைக்காக ஜீவனை தந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஸ்தோத்திரம். நம்மை விட்டு ஒரு நாள் அவர் மாறுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை என்னைக்கு வழி நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகமும் மாமிசமும் மயக்கி விட்டாலும் நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை உண்டாக்கினதான தேவன். அவர் தான் நம்மை நேசிக்கிறதான தேவன். அவர் தான் நமக்காக ஜீவனை தந்ததான தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்துமாவை தேற்றுகிறதான தேவன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. கரமுயர்த்தி என்னோடு சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. Thank you Lord. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாடிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதும். எந்த நாடிலுமே, எந்த நாடிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே. ஆமென் ஆமென். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். மனிதர் என்னை கைவிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த கடைசி சரணத்தை நான் பாடிக்கொண்டிருக்கும் போது யோபுடைய வாழ்க்கை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க. அவன் பெற்ற பிள்ளைகள் 10 பேரும் ஏமன் மரித்து போய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டாங்க. அவருடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார், ஏமன் ஸ்தோத்திரம், உத்தமத்தில் ஏன் உறுதியா இருந்து கொண்டிருக்கிறார்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மனைவியும் கிட்டத்தட்ட போயிட்டா, ஏமன் ஸ்தோத்திரம் விட்டுட்டு போயிட்டா, கைவிட்டுட்டா, மறந்துட்டான்றதோட கைவிட்டுட்டு போயிட்டா. சொந்த பந்தங்கள் எல்லாம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கைவிட்டு வெளியே போயிட்டாங்க. வேலைக்காரர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அது மட்டுமல்ல, சொத்துக்கள் சுதந்திரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. ஐஸ்வர்யம் எல்லாம் அழிஞ்சிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லா ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போயிட்டு, அதோடு மட்டுமல்ல, சரீரம் நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சு. ஆனாலும் யோபுடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் சரி, என் மீட்பர் என்னை கைவிட மாட்டார், என் மீட்பர் என்னை கைவிட மாட்டார். யார் என்னை விட்டு விலகி போனாலும் சரி, என்னை உண்டாக்கினவர் என்னை விட்டு விலக மாட்டார். என் சரீரம் மாமிசம் எல்லாம் அழுகி நாட்டம் எடுத்து புழுத்து போனாலும் என்னை உண்டாக்கின கர்த்தர் இயேசு, என்னை உண்டாக்கினவர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஏவன் இன்றைக்கு ஸ்தோத்திரம், பகல் நேரத்தில் தேவனுடைய பிள்ளை எந்த விதமான விசுவாசத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏவன் ஸ்தோத்திரம், எதற்காக தேவனை தேடுகிறீர்கள் சொன்னா, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், அந்த நன்மை உண்டாகணும், இந்த நன்மை உண்டாகணும். யோபுட்ட கேளுங்க, யோபுவே நீ எதற்காக தேடுகிறாய்? Praise the Lord. Hallelujah. எனக்கு எல்லாமே அழிந்து போனாலும் என் ஆண்டவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் எல்லாம் என்னை விட்டு போனாலும், என் சொந்த பந்தம் என்னை கைவிட்டு போனாலும், என் ஆண்டவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. தாவீதுட்ட கேளுங்க, தாவீதே நீ எதற்காக தேவனை ஆராதிக்கிறாய்? Praise the Lord.
சொன்னார், ஹalleluya, நான் ராஜாவாவதற்காக தேவனை ஆராதிக்கவில்லை, அவர் என்னுடைய சிருஷ்டிகர், அவருடைய கரத்தின் கிரியாய் நான் இருக்கிறபடியாலே. அல்லேலூயா. தாவீது சில சங்கீதங்களில் எழுதுகிறார் பாருங்க. ஏமன் ஸ்தோத்திரம். ஆகாய விரிவு ஆண்டவரை துதிக்கிறது, பூமியின் மச்சங்கள், பூமியில் உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்கிறது, சமுத்திரத்தில் உள்ளவைகள் துதிக்கிறது. அப்படியானால் ஏன் நான் ஆண்டவரை துதிக்க கூடாது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நன்மைக்காக தேவனை ஏமன் ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் ஒரு கூட்டம் இருக்கும்போது, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும் இருதயத்தோடு, தேவன் எனக்கு வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும், அவருடைய சத்தியத்தில் நான் நடப்பேன் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கும் ஒரு கூட்டம் இன்றைக்கும் பூமியில் இருக்கத்தான் செய்கிறது. ஆமென். நீ எந்த கூட்டத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோபுடைய கூட்டமா? தாவீதுடைய கூட்டமா? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய கூட்டமா? ஈசாக்குடைய கூட்டமா? யாக்கோபுடைய கூட்டமா? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் முற்பிதாக்களும் தேவனை தொழுது கொண்டு வந்ததற்கு காரணம் ஏமன் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட். அழைத்த தேவனை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். இந்த கால நேரத்தில் தேவனை எதற்காய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? எதற்காய் துதித்துக் கொண்டிருக்கிறாய்? நன்மைகளை எதிர்பார்த்து துதிக்கிறியா? ஏமன் ஸ்தோத்திரம். அதை விட ஏமன் நீ ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், உன்னை வாழ வைத்திருக்கிறார், உனக்கு நன்மை செய்திருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஜீவ புத்தகத்தில் பெயரை எழுதி இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை துதி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த சரணத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமேசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமேசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழங்கால் படியிட்டவர்களாய் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதை காட்டிலும் மேலானது எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து கர உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பராக்கிரமமான காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகத்துவமான தேவன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாகவே இருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பராக்கிரமம் இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஓய்ந்து போகவில்லை. தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய சிருஷ்டிப்பின் அதிகாரம் நின்று போகவில்லை. ஆண்டவரே, இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதான தேவன், இன்றைக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதான தேவன், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறபடியினால், என்றென்றைக்கும் வாழ்கிறவராய் இருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்கிறவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறதான தேவன் நீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் வேண்டுதலுக்கு பதில் தரக்கூடிய தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா கருத்தாய் வேண்டிக் கொண்ட போது இவன் ஸ்தோத்திரம் மழை பெய்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, எலியாவின் தேவன்
இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் இன்னைக்கும் அக்கினியை இறக்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணா இன்னைக்கும் என் குடும்பத்தில் விடுதலையை உண்டாக்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஏமன் ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நான் ஜெபம் பண்ணா இன்னைக்கும் என் குடும்பத்தின் தரித்திரம் மாறும் என்று விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரே கரம் உயர்த்தி சொல்லுங்க, எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரே ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வல்லமையின் தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரே ஹalleluya. ரப ஷரரபலதர ஷியம்தரபலதர ஷரரபலதர. என் கர்த்தர் ஒருவரே தேவன். என் கர்த்தரை தவிர வானத்திலும் பூமியிலும் வேறு ஒரு தெய்வம் இல்லை. வானத்திலும் பூமியிலும் என் கர்த்தர் ஒருவரே தேவனாயிருக்கிறீர். கரம் உயர்த்தி சொல்ல முடியுமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் பிதாவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் பிதாவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிலர் வீரமுடன் முழங்கினார் தேவமானிலர். சத்துருக்கள் முன்னிலை தேவமானிலர் வீரமுடன் முழங்கினார் தேவமானிலர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவன். எவ்வளவு பெரிய தேவன்! அக்கினியினாலே பதிலளிக்கிறதான தேவன். தேவனே தேவன் என்றார் தேவமானிலர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரே தேவன். என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒருவரே தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். Hallelujah. Thank you Lord.
Lord, hallelujah. வானங்களை திறந்து எனக்காக பதில் கொடுக்கிறதான தேவாதி தேவனை ஒருவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. இவன் அக்னியினாலே பதில் கொடுக்கிறவர். இன்றைக்கும் இந்த பகல் நேரத்திலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே உம்முடைய அக்னியை இறங்க பண்ணுகிறவர். எங்கள் குடும்பத்தின் மேல் உம்முடைய அக்னியை இறங்க பண்ணுகிறவர். எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய அக்னியை இறங்க பண்ணுகிறவர். நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சத்துருக்கள் முன்னிலையிலே தோற்று போகாதபடி பரலோகத்தின் அக்னி இறங்கப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுக்கு எதிரே எழும்பி நிற்கிற சத்துருவின் வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பனே அவைகள் நடுவிலே நாங்கள் ஜெயிக்கும்படி பரலோகத்தின் அக்னியை இன்றைக்கும் எங்கள் நடுவில் இறங்க பண்ணுகிறதான சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவராய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவன் தரித்திரங்களை ஓய பண்ணி இவன் ஆண்டவரே எங்கள் பாத்திரங்கள் இவன் ஆசீர்வதிக்கிறவர். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நீர் சகாயர் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்க வந்த தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் தோற்று போன வாழ்க்கையை ஆண்டவரே ஜெயமாய் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் மரித்து போவேன் என்று பலமுறை மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார். என் ஜாதகம் எனக்கு மரணம் சம்பவித்தது என்று சொல்லலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் இயேசு பெரியவர் ஆண்டவரே. நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டபடினாலே என்னை வாழ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? என் இயேசு எனக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டபடினாலே, எனக்காக ஜீவனை தந்தபடினாலே என்னை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டே ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோம் ஐயா. நம்மோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு அநேகர் பூமியில் இல்லை. நம்மோடு படித்தவர்கள் அநேகர் பூமியில் இல்லை. நம்முடைய வயதை உடையவர்கள் அநேகர் இன்றைக்கு பூமியில் இல்லை. நமக்கு நெருக்கமான உறவுகள் நம்மை விட்டெல்லாம் கடந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் உயிரோடு இருப்பதும் பிழைத்திருப்பதும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கைக்கு நேராய் திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம மேல வச்ச ஆண்டவருடைய இரக்கம், கிருபை. சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை சிலுவை அண்டைக்கு இழுத்தார். உன்னை வாழ வைக்கிறதுக்கு சிலுவையில தொங்கின இயேசுக்காக மீதி உள்ள வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? அவர் உனக்காக ஒப்பு கொடுத்தாரு. சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தாரு. நீ அவருக்காக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறியா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து
எடுத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உலகின் ரட்சகரே, உன்னத பலியா நித்திய ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய், ஜீவன் தரும் கனியாய், சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் கனியாய், சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக, உன்னத பலியாக. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார். உன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலேயும் அவரை மட்டும் நோக்கி பார்த்துக்கொள், நீ பிழைத்துக் கொள்வாய். சிலுவையை நோக்கி பார்த்தவன் பாவத்தை ஜெயிக்க முடியும். சிலுவையை நோக்கி பார்த்தவன் சாபத்தை மேற்கொள்ள முடியும். சிலுவையை நோக்கி பார்த்தவன் சாத்தானை ஜெயித்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தன் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க முடியும். கடைசி மூச்சு வரைக்கும் சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இரு. வாழ்க்கையில நீ பிழைத்துக் கொள்வாய், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து விடுவாய். எங்க போனாலும் எதை செய்தாலும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் தரிசனம் உன் கண்களுக்கு முன்பதா இருக்கட்டும். அது உனக்கு ஒரு பயபக்தியை உருவாக்கி கொண்டே இருக்கும். எனக்காக என் இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், எனக்காக என் ஆண்டவர் ஜீவனை தந்தார். அந்த தரிசனத்தோடு வாழு. ஒவ்வொரு நாளும் சிலுவை அண்டை வா. ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே தொங்கின இயேசுவின் பாதத்தண்டை வந்து அமரு. அவருடைய பாதத்தை முத்தம் செய். நீ அவரை முத்தம் செய்ய முத்தம் செய்ய அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள் நீ கடந்து போவாய். அவருடைய அன்பு உனக்குள் அதிகமாய் கடந்து வர ஆரம்பிக்கும். நீ அவரை முத்தம் செய்ய முத்தம் செய்ய அவர் உன்னை அரவணைத்துக் கொள்வார், அரவணைத்துக் கொள்வார். அவர் உன்னை ஆற்றி தேற்ற ஆரம்பிப்பார். நீ அவரை முத்தம் செய்ய முத்தம் செய்ய சிலுவையின் அண்டை வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய முத்தம் செய்ய வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் தணிந்து போகும், சாபங்கள் உன்னை விட்டு மாறுகிறோம். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் கூட சிலுவை அண்டை வந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை முத்தம் செய்ய மறந்து போகாத. காலைதோறும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை முத்தம் செய்ய தீர்மானம் பண்ணு. அவருடைய பிரசனத்துக்குள்ளே வாழ ஆரம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சீக்கிரமா வரப்போகிறார். உன்னை அழைத்து சென்று மணவறைக்குள், மணவாட்டியாக உன்னை அழைத்து சென்று மணவறைக்குள் கொண்டு போகிற நாள், அதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற நாள்.
அதுதான் ஆனந்தம், 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 ஆனந்தம். அந்த பாக்கியத்தை இழந்து போகாம கர்த்தருக்கென்று உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பி. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினால் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை எங்களை நடத்தினது, அதற்காக மறுபடியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்திலும் எங்களோடு பேச வேண்டுமே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்களாய் வந்திருக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆலயத்திலே லாக்டவுன் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரைக்கும் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சபை ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. அநேக பிள்ளைகள் அதிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். மத்தியானமும் இரவு நேரத்தில் யூடியூப் மூலமாய் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த ஜெபங்களை நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபங்கள் மூலமாய் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கே மகிமையை செலுத்துகிறேன். அது மாதிரி நம்முடைய வாலிப தம்பிமார் ஏமன் ஸ்தோத்திரம் எல்லா நாளும் இரவு ஏமன் ஸ்தோத்திரம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாய் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள். எல்லா வாலிபர்களும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாலிப தங்கச்சிமார் அது மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாய் அவர்கள் இணைந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய 200வது நாள் ஜெபம் நேற்றைக்கு இரவு நடந்தது. மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் நன்மைகள் உண்டாகும். சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்திலையும் சின்ன பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபவாச ஜெபம் இருக்குது. வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்குது. அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து சபைக்காக ஜெபியுங்கள். சபையின் தரிசனங்களுக்காக ஜெபியுங்கள். சபை இடம் வாங்குவதற்கான காரியத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா தடைகளையும் விலகி ஏமன் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் அது நம்முடைய கைகளில் வந்து கிடைப்பதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். इस अच्छे से सुबह के समय में YouTube चैनल के द्वारा आप सबसे मिलने में हम आनंद महसूस कर रहे हैं. சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். जल्दी से आने वाले प्रभु यीशु मसीह के नाम से आप सबको हम हमारी प्रेम की बधाई देते हैं. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर भला है, इसके लिए उसकी स्तुति हो. கடந்த சில நாட்களாகவே தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்ற தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். पिछले कुछ दिनों से परमेश्वर के द्वारा गवाही पाए लोगों के बारे में हम देखते आ रहे हैं. பூமியில் உயிரோடு இருக்கும்போதே தேவனால் சாட்சி பெற்ற தேவ மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். पृथ्वी में जीवन बिताते समय ही परमेश्वर से गवाही पाए अनेक परमेश्वर के मनुष्य हैं. Praise the Lord. Praise the Lord. கடந்த வாரம் காலேப்பை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते कालेब के बारे में परमेश्वर हमसे बात किए. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியம், आज परमेश्वर हमसे बात करने वाला कार्य அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों के कामों के 13वें अध्याय के 22वें वचन में एक परमेश्वर के मनुष्य के बारे में बताया गया है. அப்போஸ்தல நடவடிக்கைகள் Acts chapter 13 verse 22. प्रेरितों के कामों का 13वें अध्याय का 22वां वचन அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, பின்பு அவர் அவனை தள்ளி फिर उसे अलग करके தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி दाऊद को उनका राजा बनाया. அடுத்த வார்த்தையை மிக கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். अगला जो वचन है उसे ध्यान से सुन लीजिए. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ईशे का पुत्र दाऊद मेरे मन के अनुसार मिल गया कर कर कहे, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார், वो मेरी सारी इच्छा पूरी करेगा என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ऐसा उसके विषय में गवाही दिए. அல்லேலூயா. हालेलुया. தாவீது உயிரோடு இருக்கும்போதே
ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். दाऊद जब जीवित था तभी परमेश्वर दाऊद के बारे में गवाही देते हैं. ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ईशे का पुत्र दाऊद मेरे हृदय के अनुसार है. ஆண்டவர் சொல்கிறார், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார். वो मेरी सारी इच्छा को पूरी करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனால் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறின போது, परमेश्वर के द्वारा नियुक्त किया गया राजा साउल जब परमेश्वर की इच्छा के अनुसार कार्य नहीं किया, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டு वचन कहता है परमेश्वर उसे हटाकर தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்ட தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். और परमेश्वर के हृदय के अनुसार एक व्यक्ति दाऊद को देखकर उसे राजा बनाए. அல்லேலூயா. हालेलुया. ராஜாவாக இருந்த சவுலை ஆண்டவர் தள்ளினார். राजा साउल को परमेश्वर ने हटाया. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாயிருந்த தாவீதை அதே சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்கிறார். और परमेश्वर के मन के अनुसार जीने वाले दाऊद को उसी सिंहासन पर ऊंचा उठाकर रखे. ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்கிறார், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார். परमेश्वर दाऊद के बारे में कहते ओ मेरी सारी इच्छाओं को पूरी करेगा. தேவ சித்தம் இல்லாதவன் தள்ளப்படுகிறான், தேவ சித்தம் செய்ய தீர்மானித்தவன் உயர்த்தப்படுகிறான். जो परमेश्वर की इच्छा नहीं किया उसे हटा दिया गया, अलग कर दिया गया, और परमेश्वर की इच्छा जो करता है वो ऊंचा उठाया गया. தேவ சித்தம் செய்ய தீர்மானம் பண்ணினவனுக்கு ப்ரமோஷன் உண்டாகிறது. परमेश्वर की इच्छा को करने के लिए जिसने निर्णय लिया उसके लिए प्रमोशन हुआ. தேவ சித்தம் செய்ய தவறின சவுலுக்கு இருந்த ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போகிறான். और परमेश्वर की इच्छा जो नहीं किया साउल, वो जिस स्थान से था उस स्थान से भी हटा दिया गया. இன்றைக்கு உனக்கு சொல்கிறேன், आज भी तुझसे कहता हूँ, ஆண்டவர் உன்னை எவ்வளவு உயர்ந்த ஸ்தானங்களில் உயர்த்தி வைத்திருந்தால், परमेश्वर तुझे जितने भी ऊंचे स्थान पर उठा उठा कर रखे, தேவ சித்தம் செய்ய தவறினார், तू परमेश्वर की इच्छा करने में चूक गया तो உன்னை அந்த இடத்திலிருந்து இறக்கி விட்டு तुझे उस स्थान से उतार कर தேவ சித்தம் செய்ய தீர்மானம் பண்ணின ஒருவனை அந்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைக்கிறவர் என்பதை புரிந்து கொள். परमेश्वर की इच्छा को करने वाले एक व्यक्ति को उस स्थान पर ऊंचा उठा कर रखने वाले करके तू जान ले. வாழ்க்கையின் உயர்வு எங்கே இருக்கிறது? तेरी जीवन की ऊंचाई कहाँ पर நீ है? தேவனுடைய சித்தத்தை செய்ய தீர்மானம் பண்ணும்போது, तू परमेश्वर की इच्छा करने के लिए जब फैसला करता है, நீ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ தீர்மானம் பண்ணும்போது, तू जब परमेश्वर के हृदय के अनुसार जीने के लिए जब निर्णय लेता है, புழுதியில் இருக்கிற உன்னை ஆண்டவர் ராஜாக்களோடு அமர பண்ணுவார். हरे धूल मिट्टी में रहने वाले तुझे राजाओं के बीच में बिठाएंगे. குப்பையில் இருக்கிற உன்னை உயர்த்தி சிங்காசனத்தில் மேலே அமர செய்வார். कूड़े कचरे में रहने वाले तुझे ऊंचा उठाकर सिंहासन पर विराजमान कराएंगे. தேவ சித்தம் செய்கிறவன் ஒருபோதும் கீழே போவதில்லை. परमेश्वर की इच्छा को जो करता है वो कभी नीचे नहीं जाता. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழுகிறவன் இவன் மேன்மை அடைவான், அவன் கீழே இறக்கப்படுவதில்லை. परमेश्वर की इच्छा के अनुसार हृदय के अनुसार जो जीता है वो ऊंचा उठाया जाएगा, नीचे नहीं. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, इस संदेश को सुनने वाले परमेश्वर के बच्चे, வாழ்க்கையில ப்ரமோஷனுக்கு பதிலா கீழே இறங்கி கொண்டிருக்கிறாயா? तेरे जीवन में ऊंचे जाने के बदले तू नीचे आ रहा है क्या? வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பார். तेरे जीवन के बारे में जरा सोच के देख. எங்கே தேவ சித்தம் செய்ய தவறினாய்? तू कहां पर परमेश्वर की इच्छा पूरी करने में चूक गया? எங்கே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ தவறிவிட்டாய்? कहां पर तू परमेश्वर के हृदय के अनुसार जीने में चूक गया? உன்னை சிந்தித்து மறுபடி திரும்பினால் கர்த்தர் மறுபடியும் அதே ஸ்தானத்திலே உயர்த்துவதற்கு போதுமானவர். तू उस बारे में विचार करके वापस फिरेगा तो परमेश्वर उसी स्थान पर तुझे ऊंचा उठाने के लिए काफी है. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில மேன்மையே இல்லை. अभी तक मेरे जीवन में ऊंचाई உன்னை नहीं. ஆண்டவர் மேன்மைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். परमेश्वर तुझे ऊंचा उठाने के लिए तैयार है. ஆனால் உன் लेकिन இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு
ஏற்றதா இருக்க வேண்டும். तेरा हृदय परमेश्वर के हृदय के अनुसार होना चाहिए. வாழ்க்கை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். तेरा जीवन परमेश्वर के हृदय के अनुसार होना चाहिए. நடக்கைகள் தேவ சித்தத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். तेरा चाल चलन जो परमेश्वर की इच्छा को पूरा करने वाला होना चाहिए. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எங்கே இருந்தாலும் தேடி உயர்த்துவதற்கு போதுமானவர். ऐसे एक मनुष्य को जहां कहीं पर है वहां उसे ढूंढ कर ऊंचा उठाने के लिए काफी है. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தவர், भेड़ों के पीछे चलने वाला, இவன் படிப்பு கிடையாது, पढ़ाई लिखाई नहीं, இவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு எல்லாரை காட்டிலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான் தாவீது. पिता के घर से अलग किया गया और बहुत ही अलग स्थान पर अकेला है दाऊद. தாவீதின் சகோதரர்கள் अनेகர் இஸ்ரவேலின் ராணுவத்தில் பெரிய பதவியில் இருக்கிறார்கள். दाऊद के भाइयों में से कई जन जो है इस्राएल की सेना में ऊंचे पद पर है. தாவீதோ दाऊद வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். वो जो जंगल में जो भेड़ बकरियों को चरा रहा है. அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்க முடிந்தது. ऐसे एक व्यक्ति दाऊद को परमेश्वर राजा बना सके. முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவானா, पूरे समस्त इस्राएल के लिए राजा बना. காரணம் என்ன? कारण क्या? இவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். वो परमेश्वर के हृदय के अनुसार है. தேவ சித்தம் செய்ய தீர்மானித்து தன் வாழ்க்கையை முன்னே கொண்டு போய் கொண்டிருக்கிறான். परमेश्वर की इच्छा को पूरी करने का निर्णय लेके अपने जीवन को आगे चला कर गया. எங்க இருந்தாலும் சரி, तू कहीं पर भी रहे, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, तू किसी भी जगह पर है, படிப்பு இருக்கோ படிப்பு இல்லையோ, हरे पढ़ाई है या नहीं है, பணம் இருக்கோ பணம் இல்லையோ, पैसे है या नहीं है, அவன் தேவ சித்தம் செய்ய ஆரம்பித்தார். लेकिन परमेश्वर की इच्छा पूरा करने शुरू करेगा तो தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தும் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். परमेश्वर के हृदय को तृप्त करने का जीवन जीना शुरू करेगा तो உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போதுமானவர் என்பதை புரிந்து கொள். तुझे परमेश्वर ऊंचा उठाने के लिए काफी है करके तू जान ले. ஹalleluya. हालेलुया. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, दाऊद को देखकर परमेश्वर कही एक बात, என் இருதயத்துக்கு ஏற்றவன். मेरे मन मेरे हृदय के अनुसार. எவ்வளவு அழகான வார்த்தை. कितनी सुंदर बात. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்ல முடியுமா? परमेश्वर आपको और मेरे को देखकर इस बात को कह सकते हैं क्या? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்ல முடியுமா? मेरे हृदय के अनुसार है, मेरे हृदय के अनुसार है कर कर. Praise the Lord. Praise the Lord. ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார்? क्यों परमेश्वर दाऊद को देखकर मेरे मन के अनुसार हृदय के अनुसार है कर कर कहे? தேவன் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவீதின் வாழ்க்கை எப்படி இருந்தது? परमेश्वर दाऊद को देखकर मेरे मन के अनुसार कहने के लिए दाऊद का जीवन कैसा था? 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம், पहले शामुएल का जो 16वां अध्याय, இவன் 13வது வசனமும் 19வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 13वें और 19वें वचन में जो कहा गया मैं आपके लिए पढ़ता हूँ. 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, 16वें अध्याय का 13वां वचन इस तरह कहता है, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து तब शामुएल जो है तेल के सिंग को लेकर அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். उसे उनके भाइयों के बीच में अभिषेक किया. நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே தங்கி இருந்தார். उस दिन से परमेश्वर का आत्मा दाऊद के ऊपर था. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். और शामुएल उठकर रामा में चले गए. 19வது வசனம், 19वां वचन, அப்பொழுது சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி तब शाऊल ने ईशे के पास लोग भेजकर ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னார். अपने पुत्र दाऊद को जो भेड़ बकरियों के साथ रहता है मेरे पास भेज दे करके कहा. ஹalleluya. हालेलुया. இவன் தாவீதை ஆண்டவரின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? दाऊद को परमेश्वर जो है मेरे हृदय के अनुसार कहने का कारण क्या है? தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் दाऊद जो है राजा के रूप में अभिषेक किया गया उसके बाद भी தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். अपने पिता की बात मानकर है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. மறுபடியும் சொல்லுகிறேன், वापस कहता हूँ, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் दाऊद राजा के रूप में अभिषेक करने के बाद भी தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். अपने पिता की बात मानकर है. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए, சவுல் தேவ சித்தத்தை செய்ய தவறின போது, साउल जब परमेश्वर की इच्छा को पूरी करने में चूक गया, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது, जब वो
परमेश्वर की बात नहीं माना। சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். सामुएल भविष्यद्वक्ता से परमेश्वर बात करते हैं, தைல குப்பியை எடுத்துக்கொண்டு போ, तू जो है तेल का सिंग लेकर जा, ஈசாயின் குமாரனுக்கு போ, यिशै के पुत्र के पास जा, அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணு, वहाँ पर दाऊद का अभिषेक कर, அவர்தான் இனி அடுத்த ராஜா. वही अगला राजा है। அல்லேலூயா. हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए। சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயுடைய வீட்டுக்கு வருகிறார். सामुएल भविष्यद्वक्ता यिशै के घर पर आए। ஈசாயுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையா கூப்பிடுறான். ईसा के बेटों में से हर एक को बुलाता है। முதல்ல ஒருத்தர் வரான், पहला एक आता है, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், एकदम अच्छा हट्टा कट्टा है, ஹைட் வெயிட்டா இருக்கான். अच्छा ऊंचा इंसान है। சாமுவேல் தீர்க்கதரிசி நினைச்சான், सामुएल भविष्यद्वक्ता ने सोचा, கர்த்தர் அபிஷேகம் பண்ண நினைத்தவர் இவர்தான் போல இருக்கு. परमेश्वर जिसका अभिषेक करने के लिए सोचे वो यही है। இவன் உயரெல்லாம் பயங்கரமா இருக்கு, इसकी ऊंचाई तो अच्छी है, இவன் பயங்கரமா இருக்கான். ये तो एकदम भयंकर दिखता है। சொல்றார், இவன் இல்லப்பா, परमेश्वर कहते ये नहीं, நீ முகத்தை பாக்குற, तू चेहरे को देखता है, நான் இருதயத்தை பார்க்கிறேன். लेकिन मैं उसके हृदय मन को देखता हूँ। ஒருவன் உயர்த்தப்படுவதற்கு வெளித்தோற்றம் அல்ல அவசியம், एक जन ऊंचा उठाए जाने के लिए बाहरी रूप अवश्य नहीं, ஒருவன் உயர்த்தப்படுவதற்கு இருதயம் அவசியம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். एक व्यक्ति ऊंचा उठाए जाने के लिए उसका हृदय अवश्य कर परमेश्वर कहे, இவன் இருதயம் எனக்கு பிரியமாயில்லை. इसका हृदय मेरे लिए प्रिय नहीं। 1 2 3 4 5 6 வந்துட்டு 1 2 3 4 5 आ गए, எல்லாம் கேன்சல் கேன்சல் கேன்சல். सब कैंसिल कैंसिल कैंसिल। ஆமென். आमीन। கடைசியா अंत में வீடெல்லாம் காலி ஆயிட்டு, घर सब खाली हो गया, எல்லா லைனும் போயாச்சு. सब चलेगा लाइन। இப்ப अभी இவன் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயிட்ட கேக்குறான், सामुएल भविष्यद्वक्ता ईसा से पूछ रहा है, எப்ப ஆண்டவர் உங்க வீட்டுக்கு தான் வர சொன்னாரு? परमेश्वर ने, देख भाई परमेश्वर ने तेरे घर पे मुझे भेजा, நான் வந்துட்டேன், मैं आ गया। இனி ஏதாவது பிள்ளை உனக்கு உண்டான்னு கேக்குறான். और कोई बेटा तेरे लिए क्या करके पूछ रहा है? அப்பதான் அப்பனுக்கே ஞாபகம் வருது தாவீது. तभी पिता को भी याद आता है कि दाऊद एक Praise the Lord. प्रेज द लॉर्ड। அது வரைக்கும் தாவீதுன்னு ஒரு பிள்ளை உண்டுன்னே அப்பனுக்கு மறந்து போச்சு. तभी तक पिता को भी याद नहीं कि दाऊद करके उसका एक बेटा है करके। ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், वहाँ पर एक है जो भेड़ बकरियों को चरा रहा है, உடனே அழைக்கப்பட்டான். तुरंत वो बुलाया गया। சாமுவேல்ட்ட சொன்னான், परमेश्वर सामुएल से कहे, இவன் தான்ப்பா என் இருதயத்துக்கு ஏற்றவன், यही मेरे हृदय के अनुसार இவன் है, தான்ப்பா என்னுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் உள்ளவன். यही मेरी मन की इच्छा को पूरी करने के लिए इच्छा रखता है। உனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது, इसके अंदर एक आस என் है, இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. मेरे हृदय के अनुसार जीना है कर एक आस है, எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது, इसके अंदर एक आस है, சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. मेरी इच्छा को पूरी करना है कर एक आस है। அபிஷேகம் பண்ணணும்னா उसे अभिषेक करने के लिए कहे। சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுடைய சகோதரர்கள் எல்லார் நடுவிலேயும் இவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். सामुएल भविष्यद्वक्ता दाऊद के भाइयों के बीच में दाऊद को राजा के रूप में अभिषेक किए। தாவீதுடைய சிரசின் மேலே இவன் எண்ணெய் ஊற்றப்பட்டது. दाऊद के सिर में तेल उंडेला गया। அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? उसका मतलब क्या है मालूम है क्या? இன்றிலிருந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் தாவீது. आज से तू राजा के रूप में अभिषेक कर दिया गया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए। தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது. दाऊद का हृदय परमेश्वर के हृदय के अनुसार है। आमीन। ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு राजा के रूप में अभिषेक कर दिया गया कर அப்படி கமண்டெல்லாம் கிடையாது தாவீதுக்கு. घमंड सब नहीं किया दाऊद ने। नो ரொம்ப ரொம்ப சிம்பிளா, एकदम सिंपल, ரொம்ப தாழ்மையா, बहुत ही दीनता के साथ। ஓகே பரவாயில்ல, ओके कोई बात नहीं। இப்ப என்ன செய்யணும்? अभी क्या करना है? அப்பா சொல்றாரு, पिता कह रहे உன் ஆட மேய்க்க போப்பா. जा तेरे भेड़ बकरियों को चरा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன சொல்லுவோம்? हम होते तो क्या बोलते? நான் யார் தெரியுமா? तेरे को मालूम है कि मैं कौन हूँ? சிலருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு விசா வந்தாலே போதும், कुछ लोग के लिए विदेश का वीसा आ जाते ही நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் தான். मैं तो अभी आगे करोड़पति हूँ। அது பாட்டுக்கு அவன் காலர் தூக்க ஆரம்பிச்சு वो अपना कॉलर सब ऊंचा उठाने लगते हैं, பிடிக்க முடியாது. उन्हें पकड़ नहीं सकते। நல்ல சம்பளத்துக்கு ஒரு வேலை ஆஃபர் வந்தாலே போதும், अरे अच्छी नौकरी के लिए एक ऑफर आते ही इंटरव्यू போறதுக்கு முன்னாலே சொப்பனம் கண்டுட்டே போவான். इंटरव्यू में जाने से पहले ही सपना देख के जाता है। பெரிய கார் வாங்கிடுவேன், बड़ा बड़ा गाड़ी ले लूंगा, பெரிய பெரிய பங்களா வாங்கிடுவேன். बड़ा बड़ा बंगला ले लूंगा। அதுக்கு பிறகு பக்கத்துல உள்ளவெல்லாம் பார்த்து பேசவே மாட்டான். उसके बाद जो बाजू में दिखता है उससे देख के बात नहीं करता। அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கண்ணே தெரியாது. उसके बाद उसके माता पिता उसकी आंखों में दिखते नहीं। தாவீதை பாருங்க, लेकिन दाऊद को देखिए, இவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? परमेश्वर के हृदय के अनुसार वो कहा जाने के लिए कारण क्या है?
ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் वो राजा के रूप में अभिषेक किया गया फिर भी हालेलुया हालेलुया இவன் தகப்பன் சொல்றாரு ஆடுகளை மேய்க்க போப்பா. पिता कह रहे कि तू भेड़ बकरियों को चराने के लिए जा। நம்ம நல்ல என்ன சொல்லுவோம்? हम होते तो क्या कहते? ஹே, நாளையிலிருந்து நான் ராஜாவாகும், मैं कल से राजा हूँ, இன்னையிலிருந்து எனக்கு ராஜா தான் நான் இனி. आज से राजा हो गया हूँ मैं। என்ன ஆடுகளை மேய்க்க போய் சொல்றீங்க? अब क्या आप मेरे को भेड़ बकरी चराने के लिए कह रहे हो? அந்த பயலுலாம் இருக்கானுவல்ல, वो जो बाकी लड़के लोग है ना, 6 பேர் இருக்கானுவல்ல, 6 जन है ना, அவங்கள போய் சொல்ல வேண்டியதானே? उनको जाने के लिए बोलो ना। பாருங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். देखिए परमेश्वर के हृदय के अनुसार। हालेलुया हालेलुया। தாவீதுடைய சகோதரர்களுக்கும் தெரியும் தாவீது ராஜாவாக போகிறார். दाऊद के भाइयों को भी मालूम है कि दाऊद राजा बनने वाला है। தாவீதுடைய தகப்பனுக்கும் தெரியும் தாவீது ராஜாவாக போகிறார். दाऊद के पिता को भी मालूम है कि दाऊद राजा बनने वाला है। தாவீதுடைய குடும்பம் முழுவதுக்கும் தெரியும் ராஜாவாக போகிறார் தாவீது. दाऊद के पूरे परिवार वालों को मालूम है कि दाऊद राजा बनने वाला है। ஆனாலும் தகப்பன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து ஆடுகளை மேய்க்கப் போகிறார். फिर भी पिता ने जो बात कही उसे मानकर भेड़ बकरियों को चराने के लिए गया। இந்த காரியம் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுகிறது. यही कार्य उसे परमेश्वर के हृदय के अनुसार बनाता है। எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, कितना भी ऊंचा उठो, எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் சரி, कितना भी बड़प्पन पाओ, அப்பா அம்மா சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். जो माता पिता कहते उसे मैं मानूंगा। என் தகப்பனும் தாயையும் நான் கனம் பண்ணுவேன். मेरे माता पिता का मैं आदर करूंगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, आज बहुत लोग को देखिए நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். अच्छा पैसा कमाने लगे, இப்ப அவங்க அம்மா அப்பா எல்லாம் கவனிக்கிறதுக்கு இவனுக்கு நேரம் இல்ல. अभी उसके माता पिता को देखने के लिए समय नहीं, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. उनसे बात करने के लिए समय नहीं। நேரே முதியோர் இல்லத்துக்கு தள்ளி விட்டுறான். दूसरा तुरंत जो है जहाँ पर बूढ़े लोग को रखते वहाँ भेज देते। தகப்பன் தாய் சொல்றதை கீழ்ப்படியறதுக்கு மனம் இல்லாமல் போகிறது. माता पिता जो कहते हैं उसे सुनने का मन नहीं। அல்லேலூயா हालेलुया। வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். माता पिता का जो आदर करता है वो आशीष पाएगा। தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவனுடைய ஆயுள் நாட்கள் கூடும். जो माता पिता का आदर करता है उसका आयु का दिन बढ़ेगा। தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது மிக மிக முக்கியம். माता पिता का आदर करना बहुत बहुत मुख्य है। அவன் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுவார். वही परमेश्वर के हृदय के अनुसार एक कर परमेश्वर कहेंगे। அல்லேலூயா हालेलुया। எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, तो कितना भी बड़ा हो जाए, எவ்வளவு உயர்ந்தாலும் तो சரி, कितना भी ऊंचा उठाया जाए, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண மறவாதே. माता पिता का आदर करना मत भूल। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தாவீது மாதிரி, दाऊद के जैसे, தாவீது மாதிரி தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருக்க மறக்க கூடாது. दाऊद के जैसे माता पिता का बात मान करे ना नहीं भूलना है। Praise the Lord. Praise the Lord। அது மாதிரி உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருக்க மறக்க கூடாது. उसी तरह तेरे आत्मिक पिता आत्मिक माता के भी अधीन रहकर बात मान करे ना भूलना नहीं है। நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம், अच्छा नौकरी मिल गया, நல்ல அந்தஸ்துல நீ உயர்த்தப்பட்டிருக்கலாம், अच्छे पद में तो ऊंचा उठा दिया गया, தாயின் தகப்பனையும் அற்பமா எண்ணக்கூடாது. माता पिता को तुच्छ मत जान, அவர்களுக்கு செய்யும் கடமைகளை செய்யாமல் விடக்கூடாது. उनके लिए जो कर्तव्य करना है उसे किए बिना मत रहे। அல்லேலூயா. हालेलुया। அவர் உன் வளர்ச்சிக்கு உன் தாயும் தகப்பனும் தான் ஃபவுண்டேஷன் அப்படின்றத மறந்துடாத. तेरे प्रगति के तेरे माता पिता ही नींव है करके मत भूल। உன் வளர்ச்சிக்கு தாயும் தகப்பனும் தான் இதுவரைக்கும் உதவி செய்திருக்காங்க. तेरे प्रगति तेरे उन्नति के लिए माता पिता अब तक मदद किए। அவங்க इல்லாம நீ உலகத்தையே பார்த்திருக்க முடியாத. वो नहीं होते तो तू दुनिया को ही नहीं देख पाता। அவங்க இல்லாம இந்த உயர்வே நீ பார்த்திருக்க முடியாத. उनके बिना तो इस ऊंचाई को ही नहीं देख पाता। எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிச்சு வச்சிருப்பாங்க. कितना कष्ट उठाकर तेरे को पढ़ने के लिए रखे, எத்தனை நேரம் உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு மத்தவங்கள்ட்ட கை ஏந்தி இருப்பாங்க. कितनी बार तेरे लिए फीस भरने के लिए दूसरों से पैसे लिए होंगे, எத்தனை நேரம் உனக்கு சாப்பாடு தர்றதுக்காக அவங்க பட்டினியா இருந்திருப்பாங்க. कितनी बार वो तुझे खाना खिलाने के लिए वो खुद भूखे रहे। இப்ப கொஞ்சம் உயர்ந்துட்டேன், अब थोड़ा ऊंचा हो गया, அம்மா அப்பா சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிறதே கிடையாது. माता पिता जो कहते हैं उसकी बात ही नहीं मानता। உங்களுக்கு என்ன தெரியும்? आपको क्या मालूम? உடனே கேக்குறது உங்களுக்கு என்ன தெரியும்? तुरंत पूछते आपको क्या मालूम? நாங்கெல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷன். हम तो अभी की पीढ़ी है, நீங்கெல்லாம் முன்னால உள்ளவங்க. तुम तो बहुत पहले के लोग हो। அவங்க முன்னால உள்ளவங்களா இருந்தாலும் உன்னை விவரமா வளர்க்க தெரிஞ்சுச்சுல. वो पहले के फिर भी तेरे को अच्छे से
समझ के साथ पाले ना, படிக்க வைக்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, तेरे को पढ़ाई लिखाई देना है करके उनको मालूम है ना, வயசோட எத்தனை வயசுக்கு முன்னால அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. तेरे उम्र से उनको कितना ज्यादा उम्र का अनुभव है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகப்பனும் தாய்க்கும் கனம் கொடுக்கணும். माता पिता का आदर कर. Amen. Amen. உலகத்திலேயே ஒரு பெரிய பதவி அப்படின்றது ராஜாவுடைய பதவி. दुनिया में सबसे बड़ा जो पद है, ऊंचा पद, वो राजा का पद है. இவ்வளவு பெரிய பதவி कितना बड़ा पद है. இவன் தாவீதுக்கு கொடுக்கப்படுகிறது. दाऊद को दिया गया. இப்ப अभी கொடுக்கப்பட்ட பின்பு दिए जाने के बाद, அதாவது ஒருவன் அபிஷேக் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டால் அவன் ராஜாதான். सामुएल ने को राजा के रूप में अभिषेक किया, मतलब वो राजा ही. ஆமென். आमीन. இப்ப அந்த பதவியை அவன் கையில கிடைச்சாச்சு, அப்பாயின்மெண்ட் கையில கிடைச்சாச்சு. अब वो पद, वो अपॉइंटमेंट उसके हाथ में मिल गया. Praise the Lord. Praise the Lord. இன்னும் டியூட்டில தான் ஜாயின் பண்ணல, அவ்வளவுதான். अभी से वो ड्यूटी में ज्वाइन नहीं किया. Praise the Lord. Praise the Lord. சீனியர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. वो सीनियर रिटायर होने के लिए थोड़ा वेटिंग में. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம சவுல் கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. साउल नीचे उतरने के लिए थोड़ा समय ஆனா है, இவன் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. लेकिन इसने अपॉइंटमेंट ले लिया. பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. स्वर्ग से, परमेश्वर से अपॉइंटमेंट ले लिया. பூமியிலேயும் எல்லாருக்கும் முன்பதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. पृथ्वी में भी सभी के सामने राजा के रूप में अभिषेक कर दिया गया. அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தான். इतना ऊंचा पद में रहने के बाद भी இப்ப தாவீதுடைய தகப்பன் சொல்லுகிறத கீழ்ப்படிஞ்சு ஆடுகளை மேய்க்க போகிறான். अभी दाऊद के पिता जो कहते इस बात मानकर जो है भेड़ बकरियों को चराने के लिए गया. இதுதான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். यही परमेश्वर ने कहा मेरे हृदय के अनुसार है. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரியவனாக, इस दुनिया में तू कितना भी बड़ा हो जाओ, உன் தகப்பன் தாய்க்கும் तेरे माता पिता के लिए, உன் ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்கும் तेरे आत्मिक माता पिता के लिए கொடுக்க வேண்டிய கனம், देने वाला आदर, அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கீழ்ப்படிதல், उनकी बात को मानने वाला वो आज्ञा मानना, நீ ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு உதவி செய்ய. तू परमेश्वर के हृदय के अनुसार बनने के लिए तेरी मदद करेगा. இரண்டாவது, दूसरा, ஏமன் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहले शामुएल का 17वें अध्याय का 20वां वचन में पढ़ता हूँ. Samuel chapter 17 verse 20. पहले शामुएल का 17वें अध्याय का 20वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். वहाँ पर जो कहा गया मैं पढ़ता हूँ. தாவீது அதிகாலையில் எழுந்து दाऊद सवेरे उठकर ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு भेड़ बकरियों को किसी रखवाले के हाथ में छोड़कर ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ईसे के आज्ञा के अनुसार उन वस्तुओं को लेकर चला, ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தார். और जहाँ पर रथ लोग रणभूमि है वहाँ पर आया, சேனைகள் அணி வகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆர்ப்பரித்தார்கள். और सेना जो है संग्राम कर कर जो है ललकार रही थी युद्ध के लिए. அல்லேலூயா. हालेलुया. ஈசாயுடைய குமாரர்கள் 3 பேர், எமன் ஸ்தோத்திரம், எமன் இஸ்ரவேலின் சேனையில் படை வீரர்களாய் இருக்கிறார்கள். ईसा के 3 बेटे जो है इस्राएल की सेना में योद्धा के रूप में है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் தாவீதை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், एक दिन दाऊद को देखकर पिता कहता है, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், ध्यान से समझ உன் लीजिए, சகோதரருக்கு இந்த மரைக்கால் வறுத்த பயற்றையும் तेरे भाइयों के लिए ये जो चीज है, ஏமன் இந்த 10 அப்பங்களையும் ये 10 रोटी, எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் और जो सेना जहाँ पर है वहाँ पर तेरे जो भाई है वहाँ जल्दी दौड़कर இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து, और ये 10 जो पनीर के टिक्के उनको देख, प्रधान को देखकर, உன் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். और तेरे भाई लोग कुशल सेम से एक क्या उसे पूछ कर वहाँ से एक निशानी लेकर आ. அல்லேலூயா. हालेलुया. வா, உன் சகோதரர்கள் இடத்துக்கு போப்பா, जा तेरे भाइयों के पास तू जा, கொஞ்சம் வறுத்த பயிர் நான் தரேன், थोड़ा सा मैं जो एक दाल देता हूँ, ஏமன் கொஞ்சம் ரொட்டி தரேன், थोड़ा रोटी देता हूँ, பால் கட்டி எல்லாம் தரேன், और पनीर की टिक्किया देता हूँ. இதை நீ அங்க கொண்டு போய் கொடுத்து சகோதரத்துல கொடுத்துட்டு நீ திரும்பி வரும்போது அவங்க சுகமா இருக்கிறாங்களான்னு அவங்க கையில இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வரணும். और तू इसे जाकर उनके हाथ में देखकर और वो जो कुशल सेम से क्या कर कर उनके हाथ से एक निशानी लेकर आ. அப்போது தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். और अभी दाऊद जो है भेड़ बकरियों को चला रहा है. தாவீது என்ன செய்கிறான்? அதிகாலையில் எழுந்து दाऊद क्या कर रहा है? सवेरे उठकर ஆடுகளை காவலாளி வசம் விட்டு भेड़ बकरियों को किसी रखवाली के हाथ में छोड़कर ஈசாய் கற்பித்தபடி கொண்டு போகிறார்.
ऐसे के आज्ञा के अनुसार उन वस्तुओं को लेकर चला। நன்றாய் கவனிங்கள். ध्यान से समझिए, தன் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் மிக கவனமாய் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் தாவீது. उसके हाथ में जो जिम्मेदारी दी गई उसमें बहुत ही ध्यान से सच्चा है दाऊद। தகப்பன் கொஞ்சம் ஆடுகளை தாவீதுடைய கையில கொடுத்திருக்கிறான். पिता ने कुछ भेड़ बकरियों को दाऊद के हाथ में दिया அந்த है। தகப்பன் சொன்னா நீ இப்ப அந்த ஆமென் ஸ்தோத்திரம் சகோதரத்துல போயிட்டு வாப்பா. पिताजी कह रहे तो अपने भाइयों के पास जाकर आ। ஆடுகளை அப்படியே விட்டுட்டு போகல. भेड़ बकरियों को ऐसे छोड़ करने गया। யார் தன்னுடைய ஆடுகளை பொறுப்பாக காவல் காப்பானோ அவனுடைய கையிலே தன்னுடைய ஆடுகளை அர்ப்பணித்து கொடுத்து விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். जो उसके भेड़ बकरियों को जिम्मेदारी के साथ ठीक से रखवाली करेगा उस व्यक्ति के पास अपने भेड़ बकरियों को सौंप कर गया। எங்க போனாலும் कहीं पर भी जाता है तो என் ஆடுகள் मेरे भेड़, எங்க போனாலும் जहाँ कहीं जाए என் தகப்பன் தந்த பொறுப்பு, मेरे पिता का दिया हुआ जिम्मेदारी, இதுல ஒன்றையுமே நான் இழந்து போய் விடக்கூடாது. इसमें से एक को भी मुझे नहीं खोना है। மிக பொறுப்புள்ளவன் தாவீது. बहुत ही जिम्मेदारी वाला काम करने वाला दाऊद। வேதம் சொல்லுகிறது वचन कहता है இவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ये भेड़ बकरियों को चराते समय ஒரு விசை ஒரு சிங்கம் ஆடை பிடிக்க வருகிறது. एक बार एक सिंह इसके भेड़ बकरियों को पकड़ने आया। இவன் சிங்கத்துக்கு பயப்படவில்லை. ये सिंह से नहीं डरा, நேர ஓடி போய் சிங்கத்தை பிடிச்சு கிழிச்சிட்டான். सीधे दौड़कर जाकर सिंह को पकड़कर उसके जबड़े से फाड़ दिया। கரடி வருகிறது. एक भालू आया இவன் ஆடுகளை பிடிக்க வருகிறது. उसके भेड़ बकरियों को पकड़ने के लिए। அவன் இந்த கரடியை பிடித்து ஆட்டின் தாடையை கிழிக்கிறது மாதிரி கிழிச்சிட்டான். इस भालू को पकड़कर जैसे बकरी के जबड़े को फाड़ते ऐसे उसके जबड़े को फाड़ दिया। கையில் தந்திருக்கிற ஒரு ஆடுகளையும் நான் இழந்து போக கூடாது என்கிற பொறுப்புள்ளவன் தாவீது. उसके हाथ में दिए गए भेड़ में से एक को भी नहीं खोना है करके जिम्मेदारी वाला दाऊद। கையிலே தந்திருக்கிறதான வேலையை நான் உண்மையாய் செய்ய வேண்டும். उसके हाथ में जो दिया गया काम है उसे सच्चाई से करना है। இதிலே நஷ்டம் உண்டாகிடக் கூடாது. इसमें नष्ट नहीं होना है, இதற்கு தீமை உண்டாக கூடாது. इसके लिए हानि नहीं होना है। மிக கவனமாய் செயல்படுகிறான் தாவீது. बहुत ही सावधानी से इसका चाल चल रहा है दाऊद। அல்லேலூயா. हालेलुया। பொறுப்புள்ளவனாயிரு. जिम्मेदार वाला रे, அவன்தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க முடியும். वही परमेश्वर के हृदय के अनुसार रह सकता है। என்ன சொல்லியிருக்கார்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை अनेकத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். परमेश्वर ने क्या कहा है? जो थोड़े में सच्चा है उसे अनेक के ऊपर अधिकारी बनाऊंगा। Praise the Lord. Praise the Lord। ஆண்டவர் கொடுத்த இந்த சின்ன பொறுப்புல அவன் உண்மையா இருக்கான். परमेश्वर दिए इस छोटे से जिम्मेदारी में वो सच्चा है। இவன் இன்னொரு வேலைக்கு போக வேண்டியது இருக்கிறது. इसे और एक काम के लिए जाना है। தகப்பன் கொடுத்த ஆடுகளை காவலாளி வசமாய் பத்திரமாய் பாதுகாக்கும்படி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போகிறார். पिताजी दिए भेड़ बकरियों को उसके अच्छे से रहने के लिए दूसरे एक रखवाली के पास देकर गया। கையில் இருக்கிறதான ஆடுகளை இவன் சிங்கமும் கரடியும் பட்சிக்க வரும்போது இவன் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் ஆடுகளை பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் தன் சிந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார். पिता ने जो भेड़ बकरी दिया उसे मारने के लिए जब सिंह और भालू आए तो अपने जीवन की भी ख्याल ने किया। उसे सुरक्षित रखने के लिए पिता की जिम्मेदारी को बचा कर रखने के लिए खुद सामने से लड़ा। உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வேலையில பொறுப்புள்ளவனாயிரு. तेरे को परमेश्वर ने जो काम दिया उसमें जिम्मेदारी के साथ रहे। சின்ன வேலையா பெரிய வேலையா छोटा काम या बड़ा काम ஜாக்கிரதையா செய்யவே கூடாது. सावधानी से नहीं करना है। Amen. आमीन। எஜமான் பார்க்கறானோ இல்லையோ, मालिक देखता है कि नहीं? பரலோகத்தின் எஜமான் பார்த்துட்டு இருக்கிறார். स्वर्ग का मालिक तुझे देख रहा है। உனக்கு என்ன பொறுப்பு இருந்தாலும் சின்சியரா செய்யணும். तेरे को जो भी जिम्मेदारी दिया वो सिंसियर ईमानदारी से कर, அதுதான் கிறிஸ்துவின் நாமம் உன் மூலம் மகிமைப்படும். तभी मसीह का नाम तेरे द्वारा महिमा पाएगा। 5 பைசா கூட எடுக்க கூடாது. 5 पैसे भी तुम मत उठा। 5 பைசானாலும் ரிட்டர்ன் போயிடணும். 5 पैसे तो भी वापस जाना चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இரு. जो जिम्मेदारी तेरे हाथ में दिया गया उसमें तू सच्चा रहे। ஆண்டவர் குடும்பத்தை தந்திருக்கிறாரா? तेरे को परमेश्वर परिवार दिए क्या? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையா செய்யணும். परिवार को जो जिम्मेदारी दिया है वो पूरा ईमानदारी से कर। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। பொறுப்புள்ளவனாயிரு. जिम्मेदारी वाला इंसान बन। குடும்பத்தை குறித்து சிலர் நினைக்கவே மாட்டான். परिवार के बारे में कुछ सोचते ही नहीं। அவனுக்கு வீட்ல வந்த சோறு மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பான். उसको घर पे आए तो खाना सिर्फ कापी करके सोचते। இப்படிப்பட்டவனா வாழாத. ऐसा बन के मत जी। கையில ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தந்திருக்கார், பிள்ளைகளை தந்திருக்கார். तेरे
हाथ में एक परिवार दिए, बच्चों को दिए, உங்களை நேசி, उनसे प्रेम कर, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நேர்த்தியா செய், उनके लिए जो कर्तव्य करना है उसे सुंदर तरीके से कर, பொறுப்புள்ளவனாயிரு. जिम्मेदारी वाला बनकर रहे, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல முடியும். तभी परमेश्वर के हृदय के अनुसार करके वो कह सकते हैं கர்த்தர் தந்திருக்கிற குடும்ப பொறுப்புல சரியா இருக்கணும். परमेश्वर ने जो दिया परिवार की जिम्मेदारी है उसमें तो सही रहना है. சிலரை பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவனுக்கு கவலையே இருக்காது. कुछ को देखेंगे तो उसमें उसके लिए चिंता ही नहीं. அந்த ஒண்ணு சோற சாப்பிடணும், ஆடு மாடி சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சாப்பிட்டு தூங்கிடணும். आते खाना खाना है, भेड़ बकरी जैसे कहते हैं, वो खा के उसके बाद लेट जाना है. என்ன பண்ணாங்கட்டிக்கு குடும்பம்? तेरे को फिर किसके लिए परिवार? கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உணர்ந்துக்க. परमेश्वर ने तुझे दिया है करके तो एहसास कर ले. Praise the Lord. Praise the Lord. குடும்பத்துல சரியா பொறுப்புள்ளவனா உண்மை உள்ளவனா இருக்கணும். परिवार में सही से जिम्मेदारी वाला बनकर रहे. Praise the Lord. Praise the Lord. சகோதரிகள் குடும்பத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். बहनों परिवार में जो अच्छा सच्चा रहिए. आमेन. आमेन. புருஷன்கிட்ட இருந்து வாங்கி எல்லாம் அம்மா வீட்டுக்கு தள்ளிட்டே இருக்க கூடாது. पति से लेकर सब माँ के घर पे मत भेजिए. சிலருக்கு இப்படி ஒரு சைத்தான் உண்டு. कुछ लोग के अंदर ऐसा शैतान है, புருஷன்கிட்ட இருந்து புடுங்கிறது, पति से छीनना, எல்லாம் அம்மா வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் தள்ளுறது, सब उसकी माँ के घर और उसके परिवार के थोड़ा थोड़ा इकट्ठा करना. உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? तू देना चाहती है क्या? புருஷன்கிட்ட கேளு. पति से पूछ, எப்ப நான் கொடுக்கேன்பான்னு சொல்லிட்டு கொடு. मैं दे यूं करके तू पूछ के दे. திருட்டு வாழ்க்கை வாழாத. चोरी का जिंदगी मत जी. புருஷன் உன்னை நம்புறான்ல, पति तेरे ऊपर भरोसा करता है ना, நம்பி தானே கொடுத்துட்டு போறான். भरोसा करके तेरे हाथ में देकर जाता है ना, ஒளிச்சு ஒளிச்சு அங்க கொண்டு தள்ளுறது. फिर क्यों छुपा कर उधर उधर लेके जाके देना? Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சரியான பொறுப்புள்ளவனா இருக்கணும், உண்மை உள்ளவளா இருக்கணும். सही जिम्मेदारी वाली बनकर रहे, सच्चा बनकर रहे. சபையில உண்மை உள்ளவனா இருக்கணும். कलिशा में सच्चा बनकर रहे. சபையில உண்மை உள்ளவளா இருக்கணும். कलिशा में सच्ची बन की रहे. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் தந்த சபை உனக்கு. परमेश्वर का दिया हुआ कलिशा है. கர்த்தர் தந்த சபையில உண்மையா இருக்கணும். परमेश्वर के दिए हुए कलिशा में सच्चा रहे. அப்படி ஏமாத்திட்டு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. ऐसा ठग कर एक दिखावटी जीवन मत जी. கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மை உள்ளவனா உண்மை உள்ளவளா இருக்கணும். मसीह जिंदगी में सच्चा सच्ची रहे. கர்த்தர் உன் கையில தந்த எல்லா பொறுப்புகளையும், परमेश्वर तेरे हाथ में दिए हर एक जिम्मेदारी में, கர்த்தர் தந்த ஊழியத்துல உண்மையா இரு. परमेश्वर के दिए हुए सेवा में सच्चा रहे. சிலருக்கு சின்ன வேலை கொடுத்தா செய்ய மாட்டாங்க. कुछ को छोटा काम देंगे तो नहीं करेंगे. நாங்களும் யாரு இதெல்லாம் செய்யறதுக்காக வந்திருக்கோம்? हम सब कौन ये सब करने के लिए आए क्या? தாவீது எடுத்து கற்றுக்க. दाऊद से सीख ले. ராஜாவானதுக்கு பிறகும் राजा होने के बाद भी ஆடுகளை பராமரிச்சிட்டு இருக்கான். भेड़ बकरियों को चरा रहा है. இஸ்ரவேலுக்கே ராஜா, इस्राएल का राजा, இஸ்ரவேலுக்கே ராஜா, पूरे इस्राएल का राजा. तो அவன் பேசிக் ஆடுகளை மேய்க்கிறது தான். अभी भी उसका न्यू जो बेसिक है वो भेड़ बकरियों को चराना. யாரா இருக்கலாம், तो कोई भी क्यों ना हो. கர்த்தர் சபையில தர சின்ன வேலையை செய். कलिसिया में परमेश्वर ने जो छोटा काम दिया उसे तू कर. சிலருக்கு சின்னதெல்லாம் செய்ய முடியாது. कुछ लोग छोटा सब नहीं कर सकते. மேல வந்துடணும். ऐसे ऊपर आ जाना है. மேல ஏறணும்னா செத்தே போயிருவே. अरे ऊपर चढ़ जाएगा तो मर ही जाएगा. படிப்படியா ஏறினா தான் வளர முடியும். एक एक कदम से तू बढ़ेगा तब भी तू बढ़ सकता है. Praise the Lord. கர்த்தர் தந்ததுல உண்மையா பொறுப்பாயிரா. परमेश्वर ने जो दिया उसमें तू सच्चा रहना. இதே பொறுப்பு இல்லைன்னா பிற அதை எப்படி பொறுப்பா செய்வ? अरे इसमें तू जिम्मेदारी के साथ नहीं करे तो उसे कैसे जिम्मेदारी के साथ करेगा? வளரணும்னு ஆசை இருக்கா? तेरे को बढ़ने की चाहत है क्या? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது கொஞ்சத்து உண்மை உள்ளவனா இரு. परमेश्वर का वचन कहता है थोड़े में सच्चा रहे. அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை ஒரு நாள் அதிகாரியா வைப்பார். अनेक के ऊपर एक दिन तुझे अधिकारी बनाकर रखेंगे. இது கிரந்தம்தான். दाऊद का वही हुआ. தன் கையில கொடுக்கப்பட்ட ஆடுகள் மேல பொறுப்புள்ளவனா இருக்கிறான். उसके हाथ में जो भेड़ बकरी दी गई उसके ऊपर जिम्मेदारी के साथ था. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் கண்டார். इसीलिए परमेश्वर अपने हृदय के अनुसार उसे जाने. ஆண்டவர் அவனை இஸ்ரவேலுக்கே ராஜாவா மாத்திட்டார். इसीलिए परमेश्वर से इस्राएल का ही राजा बनाए. தந்த எந்த காரியத்திலும் சின்சியரா உண்மை உள்ளவனா உண்மை உள்ளவளா இரு. परमेश्वर का दिया किसी भी काम में ईमानदारी से सिंसियरली सच्चा बनकर कर. Praise the Lord. Praise the Lord. நேரமில்லை, நான் கொஞ்சம் வேகமா போறேன். समय ने थोड़ा जल्दी बढ़ता हूँ. ஒன்றாவது पहला ராஜாவானதுக்கு பிறகு राजा बनने के बाद भी தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா. माता पिता का बात मान कर रहा. ரெண்டு, दूसरा இவன் ஸ்தோத்திரம் தன் ஆடுகளை பராமரிப்பதில் பொறுப்புள்ளவனாயிருந்தா. अपने भेड़ बकरियों को जो चराने में जिम्मेदारी के साथ தன் था. வேலையில் பொறுப்புள்ளவன். अपने काम में जिम्मेदारी के साथ. மூன்றாவது तीसरा 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம். पहले सामुएल का 17वें अध्याय का 32वां वचन. தாவீது दाऊद இவன் சவுலை நோக்கி शाऊल से कहा இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்கி போக வேண்டாம்.
इसके कारण किसी का भी हृदय पिघले ना। உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். आपका दास मैं जाकर इस फिलिस्ती से लड़ूंगा कर कर कहा। हालेलुया हालेलुया। பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். फिलिस्ती लोग इस्राएल के विरुद्ध युद्ध करने के लिए आए। हालेलुया हालेलुया। பெலிஸ்தியரில் ஒருவன் இருக்கிறான், ஒரு பெரிய கோலியாத். फिलिस्तियों में एक है बड़ा गोलियात। எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயப்பட்டுட்டே இருக்காங்க. सभी जन गोलियात को देखकर डर रहे हैं। காலையிலும் மாலையிலும் இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் வந்து சவால் விடுறான். सुबह और शाम ये गोलियात आके सवाल दे रहा है। 40 நாளா சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். तकरीबन 40 दिन से वो सवाल कर रहा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவன் சொல்றான், वो आकर कहता है, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனையை பார்த்து சத்தமிட்டு, वो आकर इस्राएल की सेना की ओर चिल्लाकर, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது என்ன? तुम युद्ध के लिए पांति बांधे खड़े क्यों हो? நான் பெலிஸ்தியன் அல்லவா? मैं फिलिस्ती हूँ ना। நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? आप लोग सऊल के सेवक हो ना। உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வந்து யுத்தம் செய்யட்டும். आप में से एक को चुनियो, मेरे से आके युद्ध करे। அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாய் இருப்போம். वो आकर हमें मारने में सामर्थ्य रहा तो हम तुम्हारे दास बनकर रहेंगे। நான் அவனை கொல்லுவேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும். और मैं उसे मार डालूंगा तो आप सभी जो है मेरे दास, हमारे दास बनकर सेवा करो। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாளும் சொல்லிட்டே இருக்கான், கிட்டத்தட்ட 40 நாளா சொல்லிட்டே இருக்கிறான். हर एक दिन कह रहा है, तकरीबन 40 दिन से कह रहा है। இவன் இஸ்ரவேலின் எல்லா ஜனங்களும் इस्राएल के सारे लोग கோலியாத்தை பார்த்து பயந்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறார். गोलियात को देखकर डर कर घबरा कर जो यहाँ भाग रहे। Praise the Lord. Praise the Lord. எல்லாருடைய இருதயமும் கலங்கி போயிற்று. हर एक का हृदय कच्चा हो गया, पिघल गया। ராஜாவுடைய இருதயமும் கலங்கி போயிருக்கிறது. और साउल राजा का हृदय भी पिघल गया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। लेकिन தாவீது தன் தேவன் மேலிருந்ததான பக்தி வைராக்கியத்தை கொண்டு दाऊद अपने परमेश्वर के ऊपर जो भक्ति जिद्दी से रखकर பயப்படாம யுத்தத்துக்கு போறான். बिना डरे युद्ध के लिए जाता है। हालेलुया। இதுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? दाऊद को कैसे धैर्य मिला? தாவீது தன் தேவன் மேல் வைத்ததான பக்தி வைராக்கியம், दाऊद अपने परमेश्वर के ऊपर रखा भक्ति का जिद्दी சொல்றான், वो कहता है, ஜீவனுள்ள தேவனை தேவன் நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? जीवित परमेश्वर की निंदा करने के लिए खतना रहित व्यक्ति कौन? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. परमेश्वर के बच्चों ध्यान से समझ लीजिए। தேவன் ஸ்தோத்திரம், தேவனை பெலிஸ்தியன் நிந்திக்கிறான். परमेश्वर की फलिस्ती व्यक्ति निंदा कर रहा है। இதுதான் தாவீதுக்கு பிடிக்கல. यही दाऊद को पसंद नहीं आया। Praise the Lord. Praise the Lord. என் தேவனை நிந்திக்கிறதுக்கு ஒருவனா? मेरे परमेश्वर की निंदा करने के लिए एक व्यक्ति है क्या? தேவனை நிந்திக்கிறதுக்கு ஒருவனா? मेरे परमेश्वर की निंदा करने के लिए एक व्यक्ति है क्या? தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம், परमेश्वर के ऊपर का भक्ति का जिद्दी। இதுதான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனையா. इससे ही परमेश्वर ने कहा मेरे हृदय के अनुसार है। எல்லா பேரும் ஆண்டவரை நிந்திக்கிறத பார்த்துக்கிட்டு நிக்கிறான். सभी लोग जो है परमेश्वर की निंदा कर रहे उसे देख कर खड़े, பல பேரும் பார்த்து வேடிக்கை பார்க்கறான். सभी देख कर तमाशा देख रहे। ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதால அதை கேட்டுக்கிட்டு நிக்க முடியல. दाऊद उसे सुनकर खड़े नहीं रह पाया। Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் உயிருக்கு பயந்துகிட்டு நிக்கிறான். सभी अपने जान प्राण के लिए डर रहे। தாவீதுக்கு தன் உயிர் முக்கியமல்ல, दाऊद के लिए अपनी प्राण मुख्य नहीं। தேவனை ஒருவன் நிந்திக்கிறான். मेरे परमेश्वर की एक निंदा कर रहा है। தேவனை ஒருவன் நிந்திக்கிறான். मेरे परमेश्वर की एक निंदा कर रहा है। நான் அவனை உயிரோட விடுவதில்லை. मैं उसे जिंदा नहीं छोड़ूंगा। நான் அவனை உயிரோட விடுவதில்லை. मैं उसे जीवित नहीं रखूंगा। தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம், परमेश्वर के ऊपर रखा भक्ति का जिद्दी, பயமே இல்ல அவனுக்கு. उसके अंदर डर ही नहीं। தேவன் மேல உனக்கு பக்தி வைராக்கியம் இருக்கும்னா அவனுக்கு பயமே வராது வாழ்க்கையில. परमेश्वर के ऊपर भक्ति में जिद्दी है तो तेरे जीवन में डर ही नहीं आएगा। ஷோ காட்டிக்கிட்டு இருக்க, आज शो दिखा रहा है, ஷோ காட்டிக்கிட்டு இருக்க, शो दिखा रहा है। கிறிஸ்தவன்
பரிசுத்தமான மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன், मसीह व्यक्ति के जैसा शो दिखा रहा है, பரிசுத்தமான மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். पवित्र वक्त जैसा शो दिखा रहा है. அர்த்தம் கோலியாத்தை பார்த்த உடனே பயம், इसीलिए गोलियत को देखते ही डर, சத்தானை பார்த்த உடனே பயம், शैतान को देखते ही डर, பிரச்சனையை பார்த்த உடனே பயம், परेशानी को देखते ही डर. ராத்திரி முழுசும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். रात पूरा सोता नहीं, जाग कर बैठा है. தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் உனக்கு இருக்குமானோ, परमेश्वर के ऊपर भक्ति में जिद्दी तेरे अंदर है तो எந்த கோலியாத்துக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. अरे किसी भी गोलियत से तुझे डरने की आवश्यकता नहीं. தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் சாத்தானுடைய சேனைகளை அழிக்கும் வல்லமையை உனக்கு கொண்டு வர்றார். परमेश्वर के ऊपर जो भक्ति में जिद्दी है वो शैतान की सेना को नाश करने के लिए जिद्दी लेके आएगा. தேவன் மேல் உள்ள வைராக்கியம் परमेश्वर के ऊपर का जिद्दी உனக்கு எதிரே வரக்கூடிய अंधகாரத்தின் வல்லமைகளை அழிக்க வைராக்கியத்தை கொண்டு வர்றார். तेरे विरुद्ध आने वाले अंधकार की क्रियाओं को नाश करने का जिद्दी लेकर आएगा. பிள்ளையே, परमेश्वर के बच्चे தேவன் மேல வைராக்கியமா இருக்கணும். परमेश्वर के ऊपर जिद्दी, भक्ति में जिद्दी रख. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. இன்னைக்கு எது மேல வைராக்கியம் இருக்கு? நிறைய பேருக்கு आज बहुत से लोग का जिद्दी कहाँ पर है? தன் ஜாதி மேல, अपने जात के ऊपर, தன் பெருமை மேல வைராக்கியம், अपने घमंड के ऊपर जिद्दी रखे, இருக்கிறதுல வைராக்கியம். उनके पास जो है उसमें जिद्दी रखे. மூச்சு போனா உன் வைராக்கியம் நாசமா போயிடும். अरे तेरा श्वास चले गया तो तेरा जो भी जिद्दी हो नाश हो जाएगा. தேவன் மேல வைராக்கியமாயிரு. परमेश्वर के ऊपर जिद्दी रख. தேவன் மேல வைராக்கியம். परमेश्वर के ऊपर जिद्दी रख. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அதான் கர்த்தர் சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவர். कभी परमेश्वर कहेंगे मेरे हृदय के अनुसार है. தேவன் மேல் வைராக்கியமாய் வாழுகிறவன் மட்டுமே தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். परमेश्वर के लिए जो जिद्दी के साथ जीवन जीते हैं, वही परमेश्वर के राज्य प्रवेश कर सकता है. உலகத்தில் உள்ள எதன் மேல் வைராக்கியம் வைத்தால் அது உன்னை தேவராஜ்யத்துக்கு கொண்டு போவது இல்லை என்பதை புரிந்து கொள். दुनिया में के किसी भी चीज के ऊपर तो जिद्दी रखेगा तो वो तुझे परमेश्वर के राज्य में नहीं लेके जाएगा करके जान ले. தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் परमेश्वर के ऊपर का भक्ति में जिद्दी தாவீதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காண செய்ததே. दाऊद को परमेश्वर के हृदय के अनुसार दिखा. தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கட்டும், परमेश्वर के भवन के बारे में जिद्दी रहे. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கட்டும், परमेश्वर के राज्य के बारे में भक्ति में जिद्दी रहे. தேவனுடைய ஊழியத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் இருக்கட்டும். परमेश्वर की सेवा के बारे में भक्ति में जिद्दी रहे. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இதான் ரொம்ப முக்கியம், यही बहुत मुख्य है. ரொம்ப முக்கியம் இது. बहुत मुख्य है. Praise the Lord. Praise the Lord. தங்களுடைய பாரம்பரியங்களை குறித்து சிலர் பக்தி வைராக்கியம் சொல்றாங்க. अपने परंपरा के बारे में कुछ लोग जिद्दी दिखाते हैं. எங்க சர்ச் தான் பெரிய சர்ச் அப்படிமா. हमारा चर्च ही बड़ा चर्च है. ஒண்ணும் இல்ல, ये कुछ नहीं. தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டு, परमेश्वर के बारे में जिद्दी दिखा. அதுதான் ரொம்ப முக்கியம். यही बहुत मुख्य है. திரும்ப பாராட்டிட்டே இருக்காத, तू घमंड मत दिखा. உனக்குள்ளதே சொல்லிட்டு இருக்காத. तेरी बातों को कहते मत रे. மேன்மை பாராட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. गर्व दिखाने के लिए, घमंड दिखाने के लिए किए हुए प्रभु यीशु मसीह. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है, எனக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணே தான் இருக்கு, சிலுவை மட்டுமே. मेरे लिए घमंड दिखाने का एक ही कारण है, वो क्रूस ही है. ஆமென். आमीन. हालेलुया. हालेलुया. தாவீதுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். दाऊद के अंदर एक भक्ति में जिद्दी. அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சிட்டான். वो इस्राएल के परमेश्वर की निंदा किया. இனி என்னால சும்மா இருக்க முடியும். मैं अभी चुप नहीं रह सकता. தாவீதுடைய சகோதரர்லாம் அவனை பார்த்து சொன்னாங்க, ஏய் சின்ன பையன் நீ போடா அப்படின்றாங்க. दाऊद के भाई दाऊद को देख कर कहते अरे छोटे लड़के तू यहाँ से जा. இஸ்ரவேலின் சேனையை தாவீது சின்ன பையனா பார்த்துச்சு. इस्राएल की सेना दाऊद को एक छोटे लड़के के रूप में देखी. அவனுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் उसके अंदर का भक्ति का जिद्दी கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு உதவியா இருந்துச்சு. गोलियात को गिराने के लिए मदद किया. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के वचन को सुनने वाले परमेश्वर के बच्चे, கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நான் காண்கிறேன். परमेश्वर का आत्मा वापिस भविष्यवाणी के रूप में कह रहे से मैं देख रहा हूँ. தேவனுக்காய் நீ பக்தி வைராக்கியமாய் எழும்ப ஆரம்பித்து விட்டாய். परमेश्वर के तू भक्ति में जिद्दी के साथ उठना शुरू करेगा तो உனக்கு எதிரே எந்த மந்திரவாதமும் நிற்க முடியாது, तेरे विरुद्ध कोई जादू मंत्र नहीं रहेगा. சூனியம் நிற்க முடியாது, कोई भी काला जादू नहीं रुकेगा. எந்த பாரம்பரிய சக்தி நிற்க முடியாது, कोई भी परंपरा की शक्ति नहीं रुकेगी. எந்த சாத்தானின் அதிகாரம் உன்னை மேற்கொள்ள முடியாது, कोई भी शैतान का अधिकार तेरे ऊपर प्रबल नहीं होगा. எந்தவித அந்தகார சக்தி உன்னையோ உன் குடும்பத்தையோ அது ஆளுகை செய்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். कोई भी अंधकार की शक्ति तुझे और तेरे परिवार के ऊपर राज नहीं कर सकेगी. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் எழும்பு. परमेश्वर के लिए भक्ति में जिद्दी के साथ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறிவிடலாம். परमेश्वर के हृदय के अनुसार बन सकता है. ஒன்றாவது, पहला, தாவீது ராஜாவானதுக்கு பிறகு दाऊद राजा बनने के बाद भी தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். अपने पिता की बात मानता था. இரண்டாவது,
दूसरा, கொடுத்த பொறுப்புல உண்மை உள்ளவனா இருந்தான். जो जिम्मेदारी उसको दिया गया था उसमें वो सच्चा था. மூணாவது, तीसरा, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் மேல உள்ள பக்தி வைராக்கியம். परमेश्वर के ऊपर का भक्ति का जिद्दी. இன்னும் ரெண்டு காரியத்தை வேகமா உங்கள்ட்ட சொல்லிடுறேன். और दो कार्य जल्दी आपको बताता हूँ. ஆமென் ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், चौथा कार्य 2 சாமுவேலின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. दूसरे सामुएल की पुस्तक में लिखा गया है. 6வது அதிகாரம், 2 Samuel chapter 6. 6वें अध्याय, ஏமன் ஸ்தோத்திரம் 13 முதல் 22 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरे सामुएल के 6वें अध्याय के 13वां से लेके 22 वचन में कहा गया है. தாவீதுடைய துதியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. दाऊद के स्तुति के बारे में वहां पर बताया गया है. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வருகிற போது परमेश्वर का संदूक को जब उठा कर ले आ रहे थे, ஏமன் அங்கே நடந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर जो घटना हुई उसे बताया गया है. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டார். दाऊद ने एपोद को पहन लिया था. ஏமன் தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினார். अपने पूरे बल के साथ परमेश्वर के सामने उसने नाचा. ஏமன் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். वचन को आप पढ़कर देखो. ஏமன் ஸ்தோத்திரம், தாவீது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டார். दाऊद अपने राज वस्त्र को उतार कर रख दिया கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக. परमेश्वर की उपस्थिति के सामने. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்துகிறது. परमेश्वर का संदूक मतलब परमेश्वर की उपस्थिति की निशानी है. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால வரும்போது, परमेश्वर के संदूक के सामने आते ही நான் ராஜா அப்படின்னு வரவே இல்லை. मैं राजा होकर के नहीं आया. ராஜாவுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டிட்டான். राजा के वस्त्रों को सब उतार दिया. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னால நான் வரேன். परमेश्वर की उपस्थिति के सामने मैं आ रहा हूँ. जीसस. Hallelujah. हालेलुया. சாதாரண ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு एक साधारण वस्त्र पहनकर தாழ்மையா தேவ சமூகத்துல வர்றான். दीनता के साथ परमेश्वर के सम्मुख आया. Praise God. प्रेज गॉड. ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வர? कलिशा में आने के समय तू कैसा आता है? கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிடும்போது எப்படி வர? परमेश्वर के सामने घुटने टेकने के समय तू कैसा आता है? உன் ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு வரியா? तेरे कपड़े को दिखाने आता है क्या? பணத்தை காட்டுறதுக்கு வரியா? तेरे पैसे को दिखाने आता है क्या? நீ போட்டிருக்க நகையை காட்டுறதுக்கு வரியா? तू जो सोने गहने पहने ये दिखाने आती है क्या? செல்லுபடி ஆகாது தேவ சமூகம். ये सब परमेश्वर के सामने नहीं चलेगा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. அதுக்காக நல்ல ட்ரெஸ் போட வேண்டாம்னு சொல்லல. इसलिए अच्छा कपड़ा मत पहने करके नहीं कहता हूँ. டீசென்ட்டா डिसेंट कपड़ा पहनिए. மனம் சரியா இருக்கணும். तेरा मन सही रहना चाहिए. Praise the Lord. प्रेज द लॉर्ड. தாவீதை யோசித்து பாருங்க. दाऊद के बारे में सोच कर देखिए. ராஜாவுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வச்சிட்டான். वो राजा के वस्त्र को सब उतार के रख दिया. கிரீடத்தை கழட்டி வச்சிட்டான். अपने मुकुट को निकाल कर रख दिया. சாதாரண மனுஷன மாதிரி. साधारण मनुष्य जैसे. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. நன்றா வாசித்து பாருங்க. अच्छे से पढ़कर देखिए. தாவீதுடைய மனைவி பார்த்துக்கிட்டு சொல்றா, दाऊद की पत्नी से देखकर कहती है, ஏமன் ஸ்தோத்திரம், சாதாரண மனுஷன மாதிரி இப்படி வரியே அப்படின்னு கேக்குறா. साधारण मनुष्य के जैसे आ रहे हो कर करो पूछी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏமன் ஸ்தோத்திரம், தாவீதை பாருங்க, அவனுடைய தாழ்மை, दाऊद को देखिए उसकी दीनता, plus அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஒரு துதி, प्लस उसके जीवन में रहने वाली स्तुति. आमेन. தேவனுடைய பெட்டிக்கு முன்னால ஆடி பாடி சும்மா வரல, துதிச்சுக்கிட்டே வரான். परमेश्वर के संदूक के सामने सिर्फ नाचते हुए कूदते हुए नहीं आ रहा है, स्तुति करते भी आ रहा है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. சொல்லுகிறார் பாருங்க, वो कहता है देखिए, என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவராக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக ஆடி பாடினேன். मुझे इस्राएल की प्रजा के ऊपर राजा के रूप में जो चुना उस परमेश्वर के सामने में नाच कर आया. பொண்டாட்டி கேக்குறா, ஏன் இப்படி ஆடுற, நீ ராஜா அப்படின்றா. उसकी पत्नी पूछ रही, तू क्यों ऐसा नाच रहा है, कूद रहा है, तू तो राजा है. பாமா, हे तू जा. என்ன ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முன்னால ராஜா மாத்தி இருக்கிறாரு. मुझे परमेश्वर ने इस्राएल के सामने राजा बनाया. அவர் சமூகத்துக்கு முன்னால எல்லாம் நான் பாடி துதிச்சாடுறேன். मैं तो उसके सम्मुख की तो गीत गाकर नाच रहा हूँ, स्तुति कर रहा हूँ. வசனத்தை வாசிங்க. अगले वचन को पढ़िए. இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். इससे भी और मैं अपनी नजर में तुच्छ और गिरूंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. வேதாகமத்தை வாசித்து பாருங்க.
वचन को आप पढ़कर देखिए। தாவீதுடைய துதி, दाऊद की स्तुति, ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதும் துதிச்சுக்கிட்டே இருக்கான். भेड़ बकरियों को चराने के समय भी स्तुति कर रहा है। மீட்பராய் இருக்கிறான், நான் தாட்சியடே परमेश्वर मेरा चरवाहा है, मुझे कोई घटी नहीं। சொல்றான். वो कह रहा है கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். मैं हर समय परमेश्वर की स्तुति करूंगा। அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. वो मेरे दाहिनी तरफ है, इसलिए मैं नहीं हिलूंगा। சங்கீத புத்தகத்தில் அதிகமான சங்கீதங்கள் எல்லாம் துதியின் சங்கீதங்கள். भजन संगीता के पुस्तक में अधिकतर जो स्तुति की संगीता சங்கீதத்தில் இருக்கிற சங்கீதங்கள் அநேகம் எல்லாமே தாவீது பாடின சங்கீதம். நிறைய சங்கீதங்கள் தாவீது பாடின சங்கீதங்கள். भजन संगीता में जितने भी उसमें से अधिकतर जो संगीता है वो जो दाऊद ने गाए हैं। அநேகர் பாடி இருக்கிறார்கள், अनेक ने गाया है, தாவீது அதிகமாய் பாடி இருக்கிறார். लेकिन उसमें दाऊद अधिक गाया है। தாவீதின் சங்கீதம் நிறைய துதியின் சங்கீதம் தான். दाऊद की भजन संगीता अनेक से स्तुति की भजन संगीता है। ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே भेड़ बकरियों को चराते समय கையில வீணை எடுத்துக்கிட்டான். हाथ में वीणा ले लिया அடிச்சு 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 ஆண்டவரை பாடிட்டே இருக்கான். और उसे बजाकर परमेश्वर की गीत गा रहा है। Praise the Lord. Praise the Lord। வேலை செய்துட்டு இருக்கும்போதே கர்த்தரை துதி. काम करते समय तो परमेश्वर की स्तुति कर, வேலை செய்துட்டு இருக்கும்போதே கர்த்தரை பாடு. काम करते समय तो परमेश्वर के लिए गीत गा। அவங்க என்ன சொன்னா உனக்கு என்ன? अरे वो कुछ भी कहे, तेरे को क्या। ஆமென். आमीन। தேவனை காட்டிலும் உன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் பெரியவங்களா? तेरे परमेश्वर से बड़ा तेरे बाजू में जो वो है क्या? இல்லையே. नहीं ना। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை துதி. परमेश्वर की स्तुति कर, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிரு. परमेश्वर के सामने दीन रहे। ஆமென். आमीन। பற்றி பேச நிறைய பேசிட்டு இருக்கலாம். इसके बारे में बोलते रहेंगे तो बोलते जाएंगे। இவ பிள்ளையே परमेश्वर के बच्चे கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறான் தாவீது. परमेश्वर की स्तुति करते रहता है दाऊद। கர்த்தரை துதிக்கிறதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. परमेश्वर की स्तुति करना, परम प्रधान की भजन गाना अच्छी बात है। கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரிக்க ஆரம்பி. ताली बजाकर परमेश्वर की जय जयकार कर, எப்பவும் துதி. हमेशा स्तुति कर। ஆமென். आमीन। ரொம்ப சிரமமான ஒரு காரியம். बहुत मुश्किल एक कार्य। ஆமென். आमीन। சாத்தானுக்கு பிடிக்காத காரியம். शैतान को पसंद नहीं कार्य, எப்பொழுதும் துதிக்கிறது. हमेशा स्तुति करना। Praise the Lord. Praise the Lord। நானும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கேன். मैं भी कोशिश कर रहा हूँ। கொஞ்ச நாள் அப்படியே துதிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு மந்தாயிருது. थोड़ा दिन अच्छे से स्तुति करता हूँ तो अचानक बंद होता है। அதுக்கு பிறகு அதை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. उसके बाद उसके ऊपर प्रबल होने के लिए कष्ट होता है। Praise the Lord. Praise the Lord। அப்ப இத பாருங்க. दाऊद को देखिए, ராத்திரி படுத்தாலும் அவன் உள்ளந்திரியங்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தது. रात को लेटता है तो भी उसका जो हृदय मन है परमेश्वर से बात करते रहता है। காலையிலே தேவனை தேடுகிறான். सवेरे परमेश्वर को ढूंढता है। அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். सुबह दोपहर शाम रात जो है परमेश्वर को ढूंढकर उसकी स्तुति करके महिमा करता है। வேலை செய்யறதுனால அவனுடைய எண்ணம் எல்லாம் துதி 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 துதி. काम कर रहा है फिर भी उसका पूरा मन स्तुति 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 स्तुति। ஆமென். आमीन। கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னால தாழ்மையா வந்தான். परमेश्वर की उपस्थिति के सामने दीनता के साथ आया। அவருடைய பிரசன்னத்திலும் துதிக்கிறான். परमेश्वर की उपस्थिति में भी स्तुति कर रहा है। வேலைகள் செய்துட்டு இருக்கும்போதும் கர்த்தரை துதிக்கிறான். काम करते समय भी वो परमेश्वर की स्तुति कर रहा है। சவுல் ராஜா பிசாசு பிடிச்சிட்டான் அவனுக்கு. साउल राजा को शैतान पकड़ लिया। அதே ஆவி அவனை விட்டு போன உடனே ஒரு சாத்தான் வந்துட்டான் உள்ள. परमेश्वर का आत्मा उसे छोड़कर जाते ही एक शैतान उसके अंदर आ गया। துரத்துறதுக்கு தாவீது தான் போறான். इसे भगाने के लिए दाऊद ही जाता है। அங்க போய் பேய் ஓட்டிட்டுலாம் இல்ல. वहां पर जाके शैतान को नहीं भगाया। அழகா நின்னுகிட்டு மியூசிக் பார்த்துட்டு பாடிட்டே இருக்கிறான். वो अच्छे से खड़े रहकर जो है वीणा बजाकर गीत गा रहा है। சவுலுக்குள் இருந்ததான ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போக ஆரம்பிச்சு. साउल के अंदर जो बुरी आत्मा थी वो निकल कर गई। Praise the Lord. Praise the Lord। நாலாவது காரியம், चौथा कार्य, கர்த்தருக்கு முன்னால தாழ்மையா வந்து கர்த்தரை துதிக்கிறான். परमेश्वर के सामने दीनता के साथ आकर उनकी स्तुति करता है। வேகமா முடிக்கிற அஞ்சாவது ஒரு விஷயம், जल्दी से खत्म करता पांचवा एक विषय, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். दूसरे सामुएल का 12वें अध्याय का 13वां वचन। 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். 2 Samuel chapter 12 verse 13. दूसरे सामुएल का 12वें अध्याय का 13वां वचन। அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். तब दाऊद नातान के सामने मैंने परमेश्वर के विरुद्ध पाप किया है कर कहा। தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் செய்தார். दाऊद अपने जीवन में एक पाप कर दिया। வாழ்க்கையில் செய்த ஒரே தவறு அதுதான் ஆண்டவரே சொல்றார். उसके जीवन में क्या वही गलती है कर परमेश्वर खुद कहे। ஆனா பாவம் செய்த உடனே लेकिन पाप करने के बाद நாத்தான் தீர்க்கதரிசி அவனை போய் எச்சரிக்கா, நீ பாவம் செய்துட்டப்பா அப்படின்னு. नातान भविष्यद्वक्ता जाकर उसे चेतावनी देते कि तूने पाप कर दिया है। Praise the Lord. Praise the Lord। உடனே நாத்தானை பார்த்து, तुरंत नातान को देखकर, நான் ராஜா, நான் என்ன வேணா செய்வேன் சொன்னா,
मैं राजा हूँ, मैं कुछ भी कर सकता हूँ करके वो बोला क्या? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே. आज बहुत से लोग ऐसे हैं ना, நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ मालूम है क्या? நான் கேட்டது நான் செய்தது நீ என்ன சொல்லி தரதுக்கு அப்படின்னு. अरे मैंने जो किया तू मुझे आके क्या बताता है? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. யாரா இருந்தானே? तू कोई भी क्यों ना हो. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. தாவீது பெரிய ராஜா. दाऊद बड़ा राजा. பாவம் செய்த உடனே தீர்க்கதரிசி போய் சொல்றான். तूने पाप किया करके भविष्यद्वक्ता जाकर कह रहा है. இன்னைக்கு பாவம் செய்யறத பாஸ்டர் வந்து சொன்னா போதும். आज पाप कर रहा है उसे पास्टर आके बताते हैं तो முதல்ல पहले அடுத்த நாள்ல இருந்து பாஸ்டர் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை குழப்பி விடுறதுக்காகவே சுத்தி நடப்பாங்க. पहला तुरंत पास्टर को किसी और कार्य में उलझन में फंसाने के लिए घूमते रहते हैं. பாஸ்டர் பற்றி தேவையில்லாம தூட்டி தெரியறதுக்குனே சுத்தி நடப்பாங்க. पास्टर के बारे में जो जरूरी नहीं वो अफवाह फैलाने में घूमते रहते हैं. இல்லனா नहीं तो அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. दूसरों के बारे में कमियां कहते हैं. இந்த சர்ச்சில் வரவங்க அவங்க யோக்கியமா என்ன பாஸ் என்ன மட்டும் கண்டிக்க வந்துட்டாரா? हाँ वो चर्च में आने वाले वो बहुत बड़ा अच्छा है क्या? वो मेरे को सिर्फ पास्टर जी चिल्लाने आ गए. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை ஆண்டவர் சீர்திருத்த விரும்புகிறார். तुझसे परमेश्वर प्यार करते हैं और तुझे परमेश्वर ठीक करना चाहते हैं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அதனால தான் கர்த்தர் உங்கிட்ட அனுப்புறார். इसीलिए परमेश्वर तेरे पास भेजे. ஆமென். आमीन. அடுத்தவங்களை யோக்கியமானலாம் நீ கேட்க வேண்டாம். अरे दूसरे लायक है क्या वो देखने का तेरा सवाल नहीं. உடனே அடுத்தவங்கள்ட்ட உடனே போயிருவாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு. तुरंत दूसरे के पास उसके घर पे चले जाते हैं. பாஸ்டர் என்ன யோக்கியமா? क्या पास्टर ठीक है क्या? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அல்லேலூயா. हालेलुया. பாஸ்டருக்கு யோக்கியத்தை நீ பார்க்க வேண்டாம், அது அங்க இருக்கார் ஒருத்தர். अरे पास्टर ठीक है या वो लायक है क्या वो तू देखने तेरा काम नहीं, वो ऊपर एक है. உனக்கு ஒரு எச்சரிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும், அதுதான். तेरे को एक चेतावनी मिलता है कि तू मन फिरा. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. तू कोई भी क्यों ना हो. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வந்து आज बहुत सारे पास्टर्स நிறைய பேரை எச்சரிக்கிறதே இல்ல. बहुत से लोगों को चेतावनी नहीं देते. எனக்கெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. मैं ऐसा नहीं रह सकता. முடியாது. नहीं. கத்த சொன்னா சொன்னது, அதுக்கு பிறகு அங்க ஒன்றும் அடைக்கலாம் முடியாது. परमेश्वर ने कहा मतलब का उसके बाद उधर कोई बंद नहीं कर सकते. Praise the Lord. प्रेज द लॉर्ड. உன் காணிக்கல நான் வாழல. तेरे दान में मैं नहीं जी रहा हूँ. கத்த தந்த ஊழியத்தை நான் செய்ய வந்திருக்கேன். परमेश्वर ने जो सेवा दिया उसे करने के लिए आया हूँ. நீ என்ன சொல்லு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. तू मुझे बोल, उसमें कोई परेशानी नहीं. நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் சரி, तू दे या मत दे, எனக்கு பரலோக வாசல் திறக்கும். मेरे लिए स्वर्ग का द्वार खुलेगा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. நினைக்கிறேன் நான் கொடுக்குறேன்னா பாஸ்டர் சாப்பிட மாட்டாரு. कुछ लोग क्या सोच रहे, मैं नहीं दूंगा तो पास्टर जी नहीं खाएंगे. அந்த சிஸ்டமே இல்ல பாஸ்டருக்கு. वो सिस्टम ही नहीं है पास्टर का. Praise the Lord. प्रेज द लॉर्ड. ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு விளங்கல. क्यों परमेश्वर कह रहे करके मुझे नहीं समझ रहा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, एक बात तू जान ले, பாஸ்டர் மூலமா ஏதோ ஒரு கண்டிப்பு வந்துச்சுன்னா அதை அன்பா ஏத்துக்க. पास्टर के द्वारा एक डांट आता है तो उसे प्रेम से अपना ले. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, तू कोई भी क्यों ना हो, உடனே சீர்புரிந்திக்கொள். अपने आप तुरंत तू अपने आप को ठीक कर ले. நீ ஆண்டவர் தேவராஜ்யத்துக்கு கொண்டு போய் தீர்மானம் பண்றார், அதுதான். तुझे परमेश्वर अपने राज्य में ले जाना चाहते, वही है. உனக்கு மனம் திரும்ப வாய்ப்பு தரார், அதுதான். तेरे को मन फिराने के लिए मौका दे रहे, वही அதை है. யூஸ் பண்ணிக்க. उसे इस्तेमाल कर ले. சிலர் அதை ஒத்துக்கவே மாட்டான். कुछ लोग उसे मानते ही नहीं. அவர் பண்ணா ஒத்துக்கிற பழக்கமே கிடையாது. गलती करते तो उसे मान लेने का स्वभाव ही नहीं. தாவீது ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? दाऊद को परमेश्वर ये मेरे हृदय के अनुसार है कहने का कारण क्या है मालूम है क्या? தப்பு பண்ணிட்டான். गलती कर दिया. தான் தீர்க்கதரிசி போய் சொன்னா, नातान भविष्यद्वक्ता जाकर कहा, என்ன சொல்லிடுறான்? तुरंत कहता है நான் பாவம் செய்தேன், मैंने पाप किया है. நான் பாவம் செய்தேன், मैंने पाप किया है. தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்து விட்டேன். परमेश्वर के विरुद्ध मैंने धोखा किया है. ஹalleluya. हालेलुया. 51 சங்கீதத்தை எழுதுறான் அவன். 51वां भजन संगीता लिखता है, ஆண்டவரே, परमेश्वर ஆண்டவரே, परमेश्वर கிருபையின்படி எனக்கு இரங்கும் ஆண்டவரே. अपनी करुणा के अनुसार मुझ पर अनुग्रह करो. பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்கும்படி எழுதுகிறான் அவன். इस पाप को कर कर क्षमा मांगने के लिए लिखता है. மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே. अपनी बड़ी दया के अनुसार मेरे अपराधों को मिटा दे. என் அக்கிரமங்களை என்னை விட்டு கழுவியருளோ. मेरे अधर्मों को मुझसे जो है धो दीजिए. பாவ மற என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. मेरा पाप मुझसे हटने तक मुझे शुद्ध कीजिए. வசனத்துல சொன்னா பாருங்க, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. अगले वचन में कहता है, देखो मैंने अपने अपराधों को जानता हूँ பாவம் எனக்கு முன்பதாய் நிற்கிறது ஆண்டவரே. और मेरा पाप निरंतर मेरे सामने. ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம்
பாவம் செய்துட்டேன். परमेश्वर आपके विरोध मैंने पाप कर दिया है, கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பானதை செய்து விட்டேன் ஆண்டவரே. आपकी दृष्टि में आके आपके आंखों के सामने मैंने बुराई का काम कर दिया है। परमेश्वर உள்ளத்துல இனி நான் உண்மை உள்ளவனா இருக்க விரும்புறேன். मेरे मन से मैं आगे में सच्चा रहना चाहता हूँ, ஈசோப்பினால் கழுவும் ஆண்டவரே. मुझे जूफा से धोइए, அப்பொழுது நான் சுத்தமாகி உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் ஆண்டவரே. तब मैं शुद्ध होकर सफेद उनसे भी अधिक सफेद बनूंगा। மறுபடியும் எனக்கு சந்தோஷத்தை தாருங்க, वापिस मेरे को आनंद दीजिए, மகிழ்ச்சி எனக்கு தாருங்க हर्ष दीजिए। ஆண்டவரே. परमेश्वर சுத்த இருதயத்தை எனக்கு தாருங்க, शुद्ध मन मुझे दीजिए, நிரந்தரமான ஆவியை எனக்கு தாருங்க, स्थिर आत्मा मुझे दीजिए, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாருங்க, आपके उद्धार का आनंद मुझे दीजिए, உற்சாக ஆவி எனக்கு திரும்ப தாருங்க. उत्साह का आत्मा मुझे दीजिए। परमेश्वर பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, पवित्र आत्मा को मुझसे अलग मत कीजिए, திரும்ப தாருங்க. நான் அழுவான் பாருங்க. उसे मुझे वापस दीजिए करके रोता है। தான் கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். इसीलिए परमेश्वर ने कहा मेरे हृदय के अनुसार है। தேவ பிள்ளையே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். परमेश्वर के बच्चों, जो अपने पाप को छिपाता है वो जीवन नहीं जीता। அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். जो उसे मानकर कबूल करके छोड़ देता है वो दया पाता है। நான் சொல்றேன், इसलिए कहता அறிக்கை हूँ, செய்து விட்டு விடுகிறவன் जो अंगीकार करके छोड़ देता है தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறிடுவான். वो परमेश्वर के हृदय के अनुसार बन जाएगा। Praise the Lord. Praise the Lord। தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद को देख करके मेरा हृदय के अनुसार है। அவன் செய்துட்டான். पाप कर दिया। உணர்த்தப்பட்ட போது जब उसे एहसास हुआ, எதிர்த்து பேசவே இல்லை. उसने उल्टा जवाब नहीं दिया, ஆண்டவர்ட்ட சரணடைஞ்சிட்டான். परमेश्वर के सामने समर्पण कर लिया। 51வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க, தலைப்பிலிருந்தே வாசிங்க. 51वां भजन संगीता पढ़कर देखिए, उसका विषय से शुरुआत से पढ़कर देखिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதுதான் கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். इसीलिए परमेश्वर के हृदय के अनुसार कर இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, और परमेश्वर की आवाज को सुनने वाले परमेश्वर के बच्चे, கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். परमेश्वर तेरे बारे में गवाही देना கர்த்தருடைய चाहिए। இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் வாழ வேண்டும். परमेश्वर के हृदय के अनुसार जीने वाला भाई, जीने वाला बहन बनकर जीना है। 5 காரியம் ஆண்டவர் சொன்னார். 5 कार्य परमेश्वर आज कहे, மறுபடியும் ஞாபகப்படுத்தி ஜெபத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறேன். वापिस याद दिलाकर प्रार्थना की ओर चलाना जा रहा हूँ। ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு राजा के रूप में अभिषेक किया गया, उसके बाद भी தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். अपने पिता की बात मान करता, தன்னுடைய கையில கொடுத்த பொறுப்புகள்ல உண்மை உள்ளவனாய் இருந்தான். उसके हाथ में जो जिम्मेदारी दी गई थी उसमें वो सच्चा था। தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். परमेश्वर के लिए भक्ति में जिद्दी था। தேவ பிரசன்னத்துல தாழ்மையும் துதியும் குறையாம இருந்துச்சு. परमेश्वर की उपस्थिति में दीनता और स्तुति कम नहीं हुआ। ஆமென். आमीन। பாவத்துல விழுந்த உடனே உணர்த்தப்பட்ட போது எழுந்து தேவ சமூகத்துல மண்டியிட்டு அழுது மறுபடி திரும்பி வருகிறான். पाप में जब गिर गया, तुरंत उठकर परमेश्वर के सामने घुटकर देखकर माफी मांगा। परमेश्वर कहे, இருதயத்துக்கு ஏற்றவன், मेरे हृदय के अनुसार எனக்கு பிரியமானது எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்து முடிப்பான். मेरी इच्छाओं को सारी पूरी करेगा। இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணும், आज परमेश्वर तुझे देख कर कहना चाहिए, 5 காரியத்துல எதுல உனக்கு தோல்வி இருக்கு? 5 कार्य में कहाँ पर तेरे लिए हार है? கண்களை மூடு, आंखों को बंद कर, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பி. परमेश्वर को देखकर प्रार्थना कर। ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே परमेश्वर को देखकर बोल, परमेश्वर எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், कितना भी मैं ऊंचा उठाया जाऊं, எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் कितना भी ऊंचा उठाया जाऊं, தகப்பனை தாயை கனம் பண்ண நான் மறந்துடக்கூடாது. माता पिता का आदर करना मुझे नहीं भूलना है। எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் कितना भी ऊंचा उठाया जाऊं, அவங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். उनकी मैं बात मान कर रहना है। ராஜாவா மாறினாலும் राजा बदल जाऊं, தகப்பனை தாய்க்கு நான் பிள்ளைதான். मेरे माता पिता के लिए मैं बच्चा हूं। ராஜாவா மாறினாலும் राजा के रूप में बदल गया तो भी ஆவிக்குரிய தகப்பனை தாய்க்கு நான் பிள்ளைதான். मेरे आत्मिक माता और पिता के लिए मैं बच्चा हूं। கீழ்ப்படியும் சுபாவம் எனக்கு தாருங்க. ऐसा एक स्वभाव मुझे दीजिए, கீழ்ப்படியும் சுபாவம் எனக்கு தாருங்க. बात मानने का स्वभाव मुझे दीजिए। இன்னைக்கு நிறைய பணம் பொருள் வந்திருக்கலாம். आज तेरे पास बहुत सारे पैसे और चीज आ गए होंगे। உன்னை வளர்க்கும் போது உன் அப்பா அம்மாட்ட அவ்வளவு பணம் இல்லாம இருந்திருக்கலாம். तुझे पालते समय तेरे माता पिता के इतने पैसे नहीं रहे होंगे। ஆமென். आमीन। தாவீதுடைய தகப்பன் சாதாரணமானவன் தான். ஆடு மேய்க்கிற தொழில் தான் செய்துட்டு இருந்தான். दाऊद का पिता जो एक साधारण व्यक्ति भेड़ बकरियों का जो वही काम करता था वो। தாவீது ராஜா ஆன பிறகும் பாருங்க, தாவீது தன் தகப்பனும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ததை வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. दाऊद राजा बनने के बाद भी उसके माता पिता के लिए जो कर्तव्य करना था उसे किया कर पवित्र शास्त्र में देख सकते हैं। हाथ उठाकर बोलिए, தகப்பனும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். पिता और माता के लिए जो कर्तव्य करना है उसे करने के लिए मुझे सौंपता हूँ। ஒருவேளை அற்பமா நீ எண்ணிட்டு இருக்கிறியா? हो सकता
लगता है तो उन्हें तुच्छ देख रहा है क्या? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி வா. परमेश्वर से क्षमा मांग कर वापिस आ। இரண்டாவது, दूसरा, கத்த தந்த எல்லா காரியத்திலும் பொறுப்புள்ளவனா இருக்கணும். परमेश्वर के लिए सारे कार्य में जिम्मेदारी के साथ रहे। குடும்பம், परिवार, வேலை, काम, சபை, कलिसिया, எல்லா காரியத்திலையும் सारे कार्य में உண்மை உள்ளவனாரு. सच्चा बनकर रहे। கொஞ்சமா இருந்தாலும் உண்மையாரு. थोड़ा है तो भी सच्चा रहे। உண்மை உள்ளவனா இருக்க விரும்புறேன். हाथ उठाकर बोल मैं सच्चा रहना चाहता हूँ प्रभु। தீர்மானம் பண்ணிக்க. फैसला कर ले। கர்த்தரோட பேசி இருக்கறார். परमेश्वर तुझसे बात किए। சிலர் குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் அத. कुछ परिवार में जिम्मेदारी के साथ नहीं, उसे परमेश्वर कह रहे உனக்கு தந்த இதுல பொறுப்பாயிரு. तेरे को जो दिया गया उसमें तो जिम्मेदारी के साथ रहे। மூணாவது, तीसरा, ஏமன் எல்லா இஸ்ரவேலும் ஏமன் ஸ்தோத்திரம் பயந்து போயிருந்தாங்க கோலியாத்தை பார்த்து. सारे इस्राएली जो है गोलियात को देखकर डरे हुए थे। தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு. परमेश्वर के ऊपर भक्ति में जिद्दी था दाऊद को। தேவன் மேல பக்தி வைராக்கியம் இருக்கா? परमेश्वर के ऊपर भक्ति में जिद्दी है क्या? தேவ சபையின் மேல தேவ ராஜ்யத்துல பக்தி வைராக்கியம் இருக்கா? परमेश्वर के कलीसिया के ऊपर, परमेश्वर के राज्य के ऊपर भक्ति में जिद्दी है क्या? எனக்கு அந்த பக்தி வைராக்கியத்தை தாரு. तुम मांग मुझे भक्ति में जिद्दी दीजिए। தேவ பிரசன்னத்துல தாழ்மை. परमेश्वर की उपस्थिति में दीनता। ராஜ வஸ்திரத்தை கழட்டிட்டு தான் தேவாலய தேவ பிரசன்னத்துல வந்தான். राजा के वस्त्र को उतार के परमेश्वर की उपस्थिति में आया। கிரீடத்தை தூக்கி போட்டுக்கிட்டு தான், தலைக்கணமே கிடையாது, उसके மண்டகனமே கிடையாது, அதுதான் கிரீடத்தை தூக்கி போட்டு வந்துட்டான். राजा का मुकुट ही नहीं रखा, वो सब उठा कर रख दिया। जो सिर के ऊपर जो ताज था उसे उतार कर आया। ஆமென். आमीन। துதி துதி எப்பொழுதும் துதி. स्तुति स्तुति हमेशा स्तुति। கேள ஆண்டவரே, தாழ்மையும் துதியின் ஆவியை தாரு. मांग परमेश्वर दीनता और स्तुति का आत्मा मुझे दीजिए। அஞ்சாவது, पांचवा, பாவத்தில் விழுந்த உடனே पाप में गिरने के बाद உணர்த்தப்பட்ட போது ஆண்டவர்ட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்துட்டான். जब एहसास किया गया तो जो है परमेश्वर के सम्मुख गिरकर माफी मांगकर वापस आ गया। பாவத்தில் இருக்கிறியா? पाप में क्या? விழுந்த இடத்துல கிடக்காத. गिरे हुए जगह पे मत रहे। மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி திரும்பி வா. क्षमा मांगकर समझौता कर कर वापस आ जा। தெய்வ கரங்கள் ஒப்புக்கொடு. परमेश्वर के हाथों में समर्पण ஆண்டவரே, कर। परमेश्वर से बोल परमेश्वर உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் வாழ விரும்புகிறேன். आपके हृदय के अनुसार जीने वाला जीने वाली बनना चाहती हूँ। எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद कीजिए। என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். मेरे साथ प्रार्थना करने वाले हर एक बच्चों को अनुग्रह देने के लिए मैं प्रार्थना करता हूँ। மகிமை உள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். महिमा के हाथ में सौंपते हैं। வருகை பரியந்தம் காத்துக்கொள்ள. आपके आगमन तक सुरक्षा कीजिए। சமாதானம் உண்டாகட்டும். शांति हो, ஆசீர்வதியோ. आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்களை விடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் आपके साथ में साथ आज से लेकर सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे। Praise